ஒரு அசைவிலும் சித்தம் செய்யணும், என் ஒவ்வொரு செயலும் உம்மை மகிமைப்படுத்தணும். நான் வாழ்கின்ற வாழ்க்கையில் உம்மை பிரதிபலிக்கணும். என்னை காண்கிற யாவரும் உம்மை பார்க்கணும். இனி நான் பழைய மனிதனில்லை, அப்பா நான் உங்க செல்ல பிள்ளை. அப்பம் எனும் ஊழியர்களின் சார்பாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே என்னை அதிகமாய் நேசிக்கிற சபைகளில் எந்த சபையோ ஒன்று என்னை ஜெபத்தில் நினைக்கிறீங்க. என்னை அதிகமாய் நேசித்து தொடர்ந்து கனப்படுத்தி வருகிற உங்களை இயேசு நாமத்தினால வாழ்த்துகிறேன். என்னை நேசிக்கிற அருமையான ஊழியக்காரில் முக்கியமான ஊழியக்காரர் வந்திருக்காங்க. ஐயா அவங்க ரொம்ப நேசிக்கிறவங்க, எப்போது விசாரிக்கிறவங்க. அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் ஊழியங்களில் பயன்படுத்தி கொள்கிற அருமையான நம்ம ராஜசேகர் சகோதரர் வந்திருக்காங்க. அவர் என்னை நேசிக்கிறவர். நான் வந்த உடனே அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு எல்லாருமே வந்தாங்க கொண்டு வந்து அழைத்து கொண்டு வருவதற்கு. ஆகவே உங்களுடைய அன்புக்காகவும் உங்களுடைய ஜபத்துக்கும் இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உண்மையிலேயே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பல விதங்களில் நம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கோம். அவருடைய கண்களில் ஆசீர்வாதம் உண்டு. யாரெல்லாம் நோக்கி பார்த்தாரோ அவரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவருடைய வார்த்தைகளெல்லாம் அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றைக்கும் தொடர்ந்து இருக்காங்க. அவருடைய செய்கைகளினாலே ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிச்சிருக்கார், நிறைய பேர் ஆசீர்வதிச்சிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பார்க்கலும் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது ஒன்று என்னென்னா, அவருடைய பாதங்களில் கிடைக்கிற ஆசீர்வாதம். அவர் காலில் விழுந்து கிடைக்கிற ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. இது உண்மையாகவே அதுக்குரிய ரிவார்டெல்லாம் கூட இருக்கிற ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இதை பற்றி நிறைய இப்போ பாடலாம் நிறைய பாட்டு பாடியிருக்கிறாங்க. இது கர்த்தரின் பாதம் என்கிற தலைப்பில் உங்களுக்கு சில வார்த்தைகள் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லும்படி நான் விரும்புகிறேன். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் எங்கே இருந்தால் அந்த ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக சுதந்திரத்து கூட நாம் உயர்த்தப்படுவோம் என்ற விஷயத்தை இன்றைக்கு கவனிக்கணும். பாடல்கள் நிறைய பாட்டு உண்டு. ஆனால் ஒரு பக்தன் நல்லா பாடியிருக்கார், கீர்த்தனை பாட்டு, அருமையான பாட்டு. என்ன பாட்டு தெரியுங்களா? பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரினில் வேற எனக்கு மற்ற எதுவும் வேண்டாம், ஒரு பாதம் ஒன்றே வேண்டும். ஒரு பாட்டு, நல்ல பாட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. உங்களுக்கு இவங்க தெரியும், சாரானோட சிஸ்டர், நல்ல பாட்டு. அவங்கள மாதிரி அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியக்காரி யாரும் பார்க்க முடியாது. இப்போ இந்த நாட்டில் அபிஷேகம் பெற்ற பாடல்கள், உலகத்தை கலக்கியிருந்தான பாடல்கள், இன்றைக்கும் பாடிக்கொண்டிருக்கிற ஒரு பாடல்கள். அதில் எப்போதும் கடைசி வரியில் வருவை பற்றி எழுதுவாங்க. அவங்கள சினிமாவில் பாடத்தை கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா நல்ல ராகம் இருக்குது. ஒரு பாட்டுக்கு குறைஞ்சது ஒரு 5000 ரூபா கொடுத்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு 3 பாட்டு பாடினா போதும். 5 நிமிஷம் பாட்டு மிஞ்சி போனால், இல்லை அரை மணி நேரம் கூட ஆகட்டும். ஒரு நாளைக்கு ஒரு 3 பாட்டு பாடினாவே ஒரு 20,000 ரூபா ஒரு நாளைக்கு வாங்குவாங்க. ஒரு மாதம்லாம் சம்பாதிச்சா தான் நமக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் ஒரே நாளில் கூட சம்பாதிக்கலாம். ஆனால் அவங்க அதுக்கு மறுத்துட்டு வந்த பிற்பாடு எழுதுன ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியுமா? அது வேண்டாம், சினிமா பாட்டில் பாட்டி சம்பாதிக்கிற காசு வேணான்னு சொல்லி தான் பாடினாங்க. என்ன பாட்டு பாடினான்னு தெரியுங்களா? அது பாட்டு, என் பாதம் பணிந்தேன் நாளும் துதியே உண்மை என்று யாரை பாடுவேன். இசையா உந்த நன்று உள்ளம் பொங்குவே, இசையா உந்த நன்று உள்ளம் பொங்குவே. அருமையான பாட்டு இல்லையா? நல்ல பாடு. அவருடைய பாதம் பணிந்தால் அவருக்கு அங்கே ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் இந்த கீர்த்தனையில் இந்த பாட்டை பற்றி, இந்த பாதத்தை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்கார். அது எப்போ நான் பாடுறேன்? ஏன்னா பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேது வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும், நாதனே துங்கமை வேதனை பூங்குன பாவமே எனக்கேது வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேது வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும், சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட பாரில் நடந்த
பாரில் எனக்கு மற்றேது வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிட மற்றையும் ஆக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த நல் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேது வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும். நான் நிலத்தோர் உயர்வான் நிலத்தேரனல் ஆணி துளைத்திட தானே கொடுக்கவும் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேது வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் அடைந்தவர் சாதரவாய் பிற சாதம் அருள் இயேசுநாதனே சுங்கமே பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேது வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் ஒரு வார்த்தையிலையும் அர்த்தத்தை வச்சு எழுதுகிற பாடல்கள் எல்லாம் இப்போல்லாம் ஒரே வார்த்தையை 9 முறை 100 முறை திருப்பி ஒரு வார்த்தையை பாட்டெல்லாம் பாடி முடிச்சிடலாம். ஒரே வார்த்தை தான். ஆனால் அங்கே ஒரு வார்த்தையில் அவர் வச்சுருக்காங்க பாருங்க. நானிலத்தோர்னா இந்த உலகத்தோர், வானிலத்துக்கு போக அதுக்கு நானிலத்தோர் உயர் வானிலத்தேர அந்த ஆணி துளைத்திட தானே கொடுத்து உன் பாதம். ஆண்டவர் அந்த ஆணி துளைச்சிருக்காங்க தானே கொடுத்தாங்க. எப்படிப்பட்ட பாதம்! இந்த பாதங்களில் கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் உண்மையாகவே சந்திக்க முடியாது. ஜபம். மகாதேவனும் மகிமையின் சதாம இருக்கிறது. வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படியாது. இந்த பூமியில பாதப்படியில் நாங்கள் எப்போதும் ஆண்டு வந்து உண்மை தொழுது கொள்ளவும் ஸ்தோத்திரம் பண்ணவும் உண்மை மகிமைப்படுத்தும் உண்மை கனப்படுத்தும் உண்மை உயர்த்தவும் போற்றவும் புகழவும் பாடவும் ஆராதிக்கவும் எங்களுக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிற மாண்டவர். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் உலக காரியங்களுக்காக நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் செலவு பண்ணி அலைந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் வந்து இப்படியாய் ஸ்தோத்திரம் பண்ண செவிக்கு எங்களுக்கு கொடுத்த பெரிய கிருமிக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்போது உங்களுடைய பாதத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி சிந்திக்கும் போது எங்கள் இருதயத்தில் அதை ஆழமாய் பதியவும் அதை அனுபவமாக்கிக் கொள்ளவும் நீர் உதவி செய்யும்படி ஜெபம் பண்ணுகிறாங்க. மத்திய 10:20 படி ஆவியானவரே நீர் பேசுவீராக. லூக்கா 12:12 படி பேச வேண்டிய வார்த்தைகளை போதிப்பதாக. அப்போஸ்தலர் 16:14 படி இங்கு இருக்கிற லீதியாளுடைய இருதயங்களை வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாய் திறந்திருக்கிறாக. லூக்கா 24:32 படி அன்றைக்கு சீஷருடைய மனதை கொழுந்து விட்டு எரியத்தக்க விதத்தில் பேசின ஆவியானவர் இப்போது பேசியும் தமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனோட நல்ல தேவனே. ஆமென். அல்லேலூயா. பைபிள்ல அவருடைய பாதத்தில் விழுந்த ஒரு அருமையான எல்லாம் பெண்களாக இருக்கிறதுனால பெண்கள் தான் நிறைய பேர் காலில் விழுந்திருக்காங்க. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல யார் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கினாங்கன்னு பார்க்கலாம். விழுந்தது மட்டுமல்ல, அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய பாதத்துல வந்து விழுந்ததுனால கிடைக்கிற நன்மைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன? உலகத்துல எவ்வளவு பிரசங்கம் இருக்கும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார். ஆனா எங்க ஆசீர்வாதம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறது பெரிய காரியம். எங்க ஆசீர்வாதம் இருக்கிறதுன்னு சில பேர் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த அம்மா கண்டுபிடிச்சாங்க பாருங்க. இவங்க பற்றி ஒரு வார்த்தை சொல்லுது. லூக்கா 7:37 அந்த அம்மாவுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க யாரு? அந்த சிறிய பாவியர் பேர் வச்சிருக்காங்க. எப்படி இருக்கும் பாருங்க வாழ்க்கை. இந்த அம்மா ஊர்ல போன அந்த பாய்க்கு போகுது பாருங்க. அந்த பாய்க்கு போகுதுன்னா ஊருக்கே தெரியுதுங்க. அப்படி சில பேர் டைட்டில் வச்சுருக்கிறாங்க. இந்த சீசனுக்கு ஆண்டவர் செலக்ட் பண்றாங்கல்ல, அதுல செலக்ட் பண்ணும்போது ஒரு பேர் வச்சாங்க. மத்திய சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல 12 சீசர்கள் பேர் இருக்கிறாங்கல்ல, அதுல பேதருக்கு மட்டும் முந்தினவன் பேதர் அப்படின்னு வார்த்தை, முந்தினவன் ஆகிய பேதர்னு ஃபர்ஸ்ட் போட்டாங்க. ஏன்னா முந்திக்கிட்டார் அவரு அப்படின்றதுனால அவருக்கு டைட்டில் கொடுத்தாங்க. ஆனா 4வது வசனத்துல என்ன பண்ணிருக்காங்க? கானானாகிய சீமோன் அவரை காட்டி கொடுத்த, அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் வரும்போது தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அவருக்கு டைட்டிலே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவர் யாரு? அவரை காட்டி கொடுத்த யூதாஸ். கடைசி வரைக்கும் அந்த பேர் ஆண்டவர் வச்சு பேர் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ். இன்னைக்கு அதை தான் பற்றி பேசிட்டு இருக்கோம். அவர் காட்டி கொடுத்தாரு யூதாஸ். ஆனா யோசுவாவில் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல ஒரு பெண்ணுக்கு பேரே வச்சுட்டுக்கிறாங்க. என்ன பேர் தெரியுங்களா? யோசுவா 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பேர் அனுப்புறாருல வேவுக்காரரை.
அது தெரியல. அதில் படிமா வசனம் எடுத்து படிக்கலாம். யோசுவா 2வது அதிகாரம். யோசுவா அனுப்பி அவர்கள் போய் அந்த அம்மா பேரே வச்சுட்டுக்கிறாங்க, வேசி. ராகா பண்ற வேசி பேர் பாரு. ராகா பண்ணா வேசின்னு ஞாபகம் தான் வரும் இல்லைங்களா? அப்படிதான் இருக்கு. ஆனா எப்ரியர் 11:31 எப்ரியர் ஆக்கியோன் என்ன பண்ணிட்டார்? அதே பேர் வச்சு எழுதிட்டார். எப்ரியர் 11:31 இந்த ராகா என்ற டைட்டில் இருக்கு பாத்தீங்களா, அவங்க பேரை அப்படியே வச்சு எழுதிட்டார். படிக்கலாங்க. விசுவாசத்தினாலே ராகா பெண்ணும் அப்படின்னு அப்படியே விட்டுருக்கலாம். ஆனா வேசி அந்த பேரை அங்க கொண்டு வந்தார். ஆனா நம்ம கிறிஸ்துவனுடைய பிறப்பின் வம்சத்தில் எழுதும்போது மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் படிக்கலாமா? ராகா என்ற விஷயத்தை பற்றி எழுதும்போது என்ன எழுதிருக்காங்க? அழகா அதுக்கெல்லாம் கட் பண்ணிட்டு அழகா போவாசை ராகாவினிடத்தில் பெற்றாங்க. வெளியில சொல்ல கிறிஸ்துடைய காண்பு டைட்டில் இங்க இந்த அம்மாவுக்கு நல்ல பேர் வச்சுருக்கிறாங்க, பாவியாகிய ஸ்திரீ. உலகத்துல எப்படின்னா நம்ம பாவம், ஏன்னா உலகத்துல எல்லாருமே பாவம் செய்திருக்காங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, உலகத்துல பாவம் செய்யாத மனுஷனே இல்லை சொல்றாங்க இல்ல. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல இவரு சொல்லுவார், சாலமோன் சொல்லுவாரு. அதுல முதல் வார்த்தையே இருக்கும். என்ன இருக்கும்? 548 பக்கம் கூட ஞாபகம் வச்சுருந்தாங்க. 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 36வது வசனம். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. முதல்ல போதும் அதுல எடுத்தோம்னு சொல்றார், பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. இந்த ஞானி தான் எழுதுவார் பிரசங்கில. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் எழுதுவார், ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே இல்லை அப்படின்னு எழுதிட்டார். ஒரு பாவமும் செய்ய, எல்லாரும் பாவிகள் தான், எல்லாரும் பாவம் செய்யறது தான். ஆனா இந்த அம்மாவுக்கு மட்டும் நல்ல டைட்டில் என்ன சொல்றாங்க? பாவியாகிய ஒரு ஸ்திரீ. நாம கூட ஆண்டவருடைய பாவத்துக்கு வர்றதுக்குனால நமக்கு இந்த பேர் தான். எல்லாரும் பாவி தான், வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. வெளியில சொல்லும்போது அம்மா சிஸ்டர் 2 பேர் அபிஷேகத்தில் நிறைகிறாங்க. வீட்டுக்குள்ள ஜபம் பண்ணிக்கிறாங்க. ஆவியில நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆவியில கட் பண்ணி கண்ட்ரோல்ல நின்றுட்டு நிறுத்திட்டாங்க. இந்த அம்மா எழுந்து, ஏண்டி ஜபம் பண்ணிட்டு ஏண்டி இப்படி நிறுத்திட்டேன்னு சொன்னா அந்த பாவி வராங்க. அவங்க வீட்டுக்கார பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்ணுக்காருந்த அந்த தூரத்துல வரும்போது ஆவி போய் அந்த பாய் வந்தோடனே இந்த ஆவி போய் எல்லாரும் சில பேர் பாவியும் மனசு கூட இருக்கும் சொல்ல மாட்டாங்க வெளியில. ஆனா இந்த அம்மா உலகமே தெரியும் பாவிகள். நம்ம இயேசுவின் பாவத்துக்கு போவதற்கு முன்னதாக நமக்கு இந்த பேர் தான். நம்மளாம் நீதிமான்கள் இல்லை, ஆண்டவருடைய பாவத்தில் வருவதற்கு முன்னதாக நம்ம எல்லாரும் பாவிகள் தான். ஆனா இந்த அம்மா வந்த உடனே என்ன பண்ணாங்கன்றதுதான் காரியம். அவர்களுக்கு ஏன் அந்த ஆசீர்வாதங்கள் வந்தது அப்படின்னு சொன்னா, நேரா வந்து என்ன பண்ணாங்க படிக்கலாம். அந்த ஊர்ல இருக்கிற அந்த பாவியாகிய ஸ்திரீ எங்க இருந்திருக்காங்க? அவங்க பரிசேயன் வீட்டுல வந்திருக்கிறாங்க. அறிந்த உடனே என்ன பண்ணிருக்காங்க? ஒரு பாட்டுல பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து. எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளவு கண்ணீர் வந்திருக்கும். பாவியாகிய ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்துல போய் கண்ணீரினாலே அவருடைய பாதங்களை கழுவி, எவ்வளவு தண்ணி ஊற்றிருப்பாங்க, கழுவி தலைமயிரினால் என்ன பண்ணாங்களா துடைத்து அதுக்கப்புறம் பரிமள பாவியாகிய ஸ்திரீ தான். ஒரு நாள்ல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வந்து அழுதுனாலதான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பாவத்துல விழுந்து அவர் நம்முடைய கண்ணீர்னால நல்லா ரட்சிக்கப்படும் போது நான் சொல்லுவேன், அப்போது டைம் எல்லாம் சொல்லுவேன். 9:55 12ஆம் தேதி 5வது மாதம் 1974 வருஷம். அதுதான் என் ஃபோன் நம்பர்னு சொல்லுவேன். 9:55 12/5 1974 ஞாயிற்றுக்கிழமை. நான் வீட்டில் ரட்சிக்கப்படும் போது அங்கே அழுதுத அந்த ஊர் ஜனங்கள்லாம் வாசல் வந்துட்டாங்க. ஏன் இவங்க அவர் ஆகிறாரு பேச எல்லா ஜனங்களும் வந்து கூட்டிட்டாங்க. ஏன்னா நான் அழுதே இல்லையா, பார்த்ததே கிடையாது ஜனங்க. அப்படி வாசல் இருந்தாங்க. ஜனம் வெளியே வந்து பார்த்தா ஜனங்களாக இருந்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவியாகிய ஸ்திரீ
ஆண்டுடைய பாதத்துல கண்ணீர்னால என்ன பண்ணிக்கிறாங்க, அவருடைய பாதங்களை கழுவி தலைமயிர்னால தலைமயிர் வச்சாங்கன்னா எல்லாமே இப்ப இருக்கிற மாதிரி கிராப்பெல்லாம் வெட்டின்னு இருக்கிறாங்க. இப்போ யாருக்குமே அவ்வளவு நீள முடி காணும், முடி தேடி பார்த்தா கூட காணும், எல்லாம் கிராப் வச்சிருக்காங்க. இவங்க எந்த முடி எடுத்து போறாங்க. ஆனா திருச்சியில ஒரு பார்வையை பார்க்கணும். ஒரு சபையில குருவிக்கார் சார் நரிக்குற சபையில பேசுறேன், அழுது ஆராதனையில தண்ணி வருது, இந்த துணி பதிலாக இதை எடுக்கிறாங்க, முடி எடுத்து படிக்கிறாங்க. தலைமயிர்னால கண்ணீர் துவைச்சது பார்த்து நான் அப்சர்வ் ஆகுது, படிக்கலாம் வச்சு பாருங்க எங்க முடி பின்னால பார்த்தா கிராப் வெட்டிக்கிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறாங்க. தம்பியர் கூப்பிட்ட திரும்பி பார்த்தா தான் பொம்பளையா தெரியும். அது வரைக்கும் நமக்கு அட்ரஸே தெரிய மாட்டேங்குது, முடியே இருக்க மாட்டேங்குது. ஆனா இவங்க நல்லா வளர்த்துருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தலைமயிர்னால என்ன பண்ணிருக்கிறாங்க, அதனால்தான் ஆண்டவருடைய பாதத்துல அப்படி அழுதுனால என்ன பண்ணார். 48வது வருஷத்துல 7ஆம் அதிகாரம் 48 இதெல்லாம் விஷயம் நடக்குது. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா அதெல்லாம். அதே தேவ் சொல்ல உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, பாவியாகிய ஸ்திரீதான், ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்குறார் அந்த அம்மாவுக்கு, பாவங்களுக்கு இதை விட ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் என்ன இருக்குது இல்லையா. இந்த உலகத்துல பாவம் மன்னிக்கப்படாத ஜனங்கள் வாழ்ந்தென்ன, அவங்க இருந்தென்ன, அவங்க எப்படி போனா என்னன்னா. ஆனா நம்மை ஆண்டவர் ஒரு நாள் ஆண்டோடைய பாதத்துல விழுந்ததுனால, கண்ணீர் விட்டதுனால நம்மை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அவர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார், பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையாய் அறிக்கையிட்டால் எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக சொல்றேன். அப்ப நம் மனத்தாழ்மையாய் அறிக்கையிட்டால், நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். என்ன அர்த்தம் தெரியுமா, லைஃபே இல்லைன்னு அர்த்தம். பாவங்களை மறைத்து வாழ்ந்துக்கிறவனுக்கு வாழ்க்கையே இல்லை. என்றைக்கு ஒரு மனுஷன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறான், அன்னைக்குதான் லைஃபே ஆரம்பம். நீங்க வாழ்க்கையே இல்லாம துவைச்சிட்டு நிக்கிறாங்க ஜனங்க. எத்தனை பேர் வாழ்க்கையை துவைச்சிருக்காங்க, ஏன்னா இன்னும் வாழ்க்கையை ஆரம்பமாகல. ஆண்டவருடைய வாச அழுத சொல்லி பாருங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்மளாம் இரக்கம் பெற்றவர்கள். இந்த சகோதரி பாருங்க, பாவியாகிய ஸ்திரீ தான், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பாதத்துல வந்து அழுது ஆண்டவருடைய பாத்திரத்தை விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலம் ஒரு பாட்டில் எவ்வளவு பணம் தெரியுங்களா, குறைஞ்சது 300 பணம். ஒரு நாளைக்கு ஒரு கூலிக்கு ஒரு பணம் கொடுப்பாங்க. ஒரு பணத்துக்கு ஆண்டவர் பேசி காலையில 16 மணி வேலைக்கு கூட ஒருத்தர் வச்சு கூலி ஒரு பணத்துக்காக அவர் சொல்லுவார் உதாரணத்துக்கு. அது மாதிரி ஒரு பணம் என்பது எவ்வளவு தெரியுங்களா, குறைஞ்சது ஒரு பணத்துக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பணத்துக்கு அடிமையை கொண்டாங்க. ஆனால் ஒரு பணம் இன்னைக்கு வச்சு ஒரு நாள் கூலி 500 ரூபாய் வச்சுக்கலாமே, மாசத்துக்கு 30 நாள் 15,000. 15,000 300 நாள் பணம் எவ்வளோ இருக்கும், 1.5 லட்சம் ரூபாய் கொண்டாந்து காலில் கொடுத்து போட்டாங்கன்னா இன்னைக்கு யார் அப்படி செய்யறாங்க, யாராவது செஞ்சுருக்காங்களா? ஒரு வருஷம் சம்பளத்தை கொண்டாந்து ஆண்டுடைய பாத்திரம் வச்சு ஆண்டுடைய பாவத்தை மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? நான் சும்மா வாங்கிட்டு போய் எல்லாத்துக்குமே தான் வருவேன். நான் சொல்லுவேன் அடிக்கடியே மிட்டாய் கடைக்கு போயிட்டு ஒருத்தர் கேட்குறான், இந்த இட்லி எவ்வளோ 5 ரூபா, தோசை எவ்வளோ 10 ரூபா, வடை 5 ரூபா, இது ஒரு குண்டால சட்னி சாம்பார் இருந்தால் இதே உடனே அதெல்லாம் ஃப்ரீ ஆகணும்னு நேரம் போய் டேபிள் உட்காந்துருந்தேன். ஒரு தட்டு சாம்பார், ஒரு தட்டு சட்னி, இட்லி, அதெல்லாம் இது ஃப்ரீ. நம்ம யோ இட்லி வாங்கினதான் உனக்கு சட்னி ஃப்ரீ, தோசை வாங்கினா உனக்கு சாம்பார் ஃப்ரீ, நீ அதே வாங்காம இது மட்டும் கூட சொல்றாங்க. அது மாதிரி நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து இதை வாங்கக்கூடாது, அவருக்கு கிரயத்தை செலுத்தக்கூடாது, சும்மா மட்டும் என்ன பண்ணணும் ஆசீர்வாதத்தை வாங்கணுன்ற போட்டு வளத்துல இருக்கு. ஆனா இவங்க விலையை கிரயத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கினாங்கன்னு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எப்படி சேர்த்துருப்பாங்க தெரியாது. 300 பணம் அப்படியே கொண்டு வந்து அவங்களுடைய பாதத்துல போட்டாங்க. அவர் சொல்றாங்க, இதை விட்டு என்னன்னு கொடுத்துருக்கலாம், சோசியல் ஒர்க் கொடுத்துருக்கலாம், தரிசனம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கூட சொன்னாங்க. கள்ளனானபடியா திருடனானபடியா அந்த வார்த்தையை சொன்னான்னு இருக்கு. அதனால இது ஆண்டு அவர் சொல்றாரு, இது செஞ்சதுனால ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தாரு. அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா, மார்க்கு சுவிசேஷம். இது மாதிரி ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கு தெரியுங்களாப்பா. உண்மையிலே 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்ன சொன்னார் தெரியுமா, இதை செஞ்சதுனால இந்த சுவிசேஷம் உலகத்துல எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ, நல்லா கை தட்டுங்க அந்த அம்மாவுக்கு மரியாதை.
என்ன இது மாதிரி யாருக்காவது கிடைச்சிருக்கா பைபிள்ல? சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுமோ, இன்னைக்கு நிறைய சுவிசேஷன் கேட்டு இந்த அம்மா பற்றி யாராவது பேசுறாங்களா? இன்னைக்கு பேச வேண்டியதா போயிடுச்சு நமக்கு. உலகத்துல எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் இவளை குறித்து சொல்லப்படும். என்ன வாழ்க்கையில ஏன் தெரியுங்களா? அவருடைய காலில் கிடைக்கிற ஆசீர்வாதம், அவருடைய பாதத்தில் வந்து விழுதுறதுனால கிடைக்கிற நன்மைகள் இதெல்லாம். நீங்க கூட பாருங்க, உங்களுக்கு உலகம் முழுவதும் நீங்க போனோன்னா நீங்க ஆண்டு முதல் பாதத்தில் விழுங்க, அவனுடைய காலில் வந்து விழுந்து பாருங்க. யாராருக்காவே உலகத்துல வேணும், அவனை எட்டி வதிக்கிறான், எட்டி வதிக்கிறான். பார்த்துருக்கேன் நிறைய பேர் காலில் விழுந்தவங்கெல்லாம் எட்டி வதிக்கிறான். ஆசீர்வாதம் இருக்காது. அந்த ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்பதற்கு இந்த மரியாதை ஒரு சாட்சி. இது மட்டுமல்ல, அடுத்த இதே அம்மாவை லூக்கா சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல பார்க்கலாம். இங்க 7ஆம் அதிகாரத்துல இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாங்க. அடுத்து மரியாதை மாத்தா மரியாதை யாரு? மரியாளுக்கு மாத்தாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், மரியாதை ஒரு சகோதரி மாத்தாளுக்கு இருந்தால். யாரு வந்துட்டாரு, வீட்டுக்கு வந்த உடனே இவர்களுக்கு ஆசீர்வாதம் எங்க இருக்குது கண்டுபிடிச்சிட்டாங்க. மரியாதை நேர வந்து மாத்தாளுடைய மாத்தாள் தான் முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, வீட்டுக்கு வர வச்சாங்க. மாத்தாள் விசுவாசி, சும்மா சொல்லக்கூடாது. சாதாரண ஆட்கள் மாத்தாளை பற்றலாம் நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஆண்டவருக்காக உழைக்கிறாங்க, ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்யறாங்க. ஆனா அந்த மரியாதை என்ன பண்ணிட்டாங்க, நேரம் ஆண்டவர் வந்த உடனே அவருடைய பாதத்தை உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். மாத்தாள் கூப்பிடுறாங்க, தனியா வேலை செய்யும்படி கொஞ்சம் அனுப்பிவிங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன், உங்களுக்கு தான் சோறு செஞ்சுட்டு இருக்கிறேன், சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறேன், உங்களுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னா கடைசியில 42வது வசனத்துல சொல்லுவார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். பயங்கரமான ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. கத்துமுஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ல. இன்னைக்கு நிறைய பேர் படிக்காம கூட நிறைய பேர் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. 15ஆம் தேதி ஒருத்தர் போனா ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. போன வாரம் பைபிள் கிளாஸ் வந்த திருவள்ளுவருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே இது மாதிரி பிடிஹெச், டிடிஹெச், சிடிஹெச்னு சரி எத்தனை வருஷம் சொல்லி கொடுத்தாங்கன்னு. இல்லை யார் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. எனக்கு தலை சுத்து. நான் கூட பைபிள் கிளாஸ் எழுதுறேன், ஒரு வருஷம் வச்சிங்கன்னா சர்டிஃபிகேட் தேவை. ஏன்னா இப்போ அரசுக்காரங்கெல்லாம் வரும்போது என்ன நடக்கும், சர்ச்சைக்கு வர்றாங்க, சர்ச்சை ரிஜிஸ்டர் பண்ணீங்களா முதல் கேள்வி கேட்குறாங்க. 25 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வராங்க. அதில் உங்களுக்கு படிச்சிருக்கிறியா, படிச்சிருக்கிறேன், எந்த ஸ்கூலில் காலேஜில் சர்டிஃபிகேட் இருக்கா, இருக்கு, சரி அந்த சர்டிஃபிகேட் கொண்டாங்க. அடுத்தது என்ன கேட்குறாங்க தெரியுங்களா, பைபிள் காலேஜில் தானே படிச்சிங்க, மார்க் லிஸ்ட் கொண்டு வந்துடுறாங்க. ஒரு ஆளுங்கிட்ட கூட மார்க் லிஸ்ட் இல்லை. சர்டிஃபிகேட் நிறைய பேர் இருக்கு, மார்க் லிஸ்ட் கேட்டால் கிடைக்கும். நான் மார்க் லிஸ்ட் போட்டு 5 செமிஸ்டர் முடிச்சோன்னு டெஸ்ட் வச்சு மார்க் லிஸ்ட் போட்டு அந்த மார்க் என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மார்க் லிஸ்ட் கொடுக்கல, எனக்கு எக்ஸாம் எழுதுறேன். அது மாதிரி மார்க் லிஸ்ட்டோட சர்டிஃபிகேட் கொடுப்பேன். பிடிஹெச் படித்தாலும் டிடிஹெச் படித்தாலும், ஒரு வருஷம் படித்தாலும் சர்டிஃபிகேட் ஆஃப் தேலஜி, 2 வருஷம் படிச்சிங்கன்னா டிப்ளமோ இன் தேலஜி, 3 வருஷம் படித்தாலும் பேச்சுலர் ஆஃப் தேலஜி. ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் இல்லை. ஒரு முறை பெரிய ஊழியக்கார் பைபிள் காலேஜ் நடத்துகிற அத்தனை தலைவர்கள் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சோம் சென்னையில். நான் தான் அதெல்லாம் அந்த மினிஸ்டர்லாம் எழுதுனேன். அப்போ ஒரு ஐயா பெரிய தமிழ்நாட்டுடைய பெரிய சபையினுடைய தலைவர் சொல்கிறார், நான் ஒரு முறை அமெரிக்காவுக்கு விசா வாங்கிறதுக்காக லைன் நிற்கிறோம், ஏன்னா அங்கே கான்ஃபரன்ஸ் நடக்குது, அதுக்கெல்லாம் விசா கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லா ஊழியக்காரர் நின்னாங்க. எனக்கு முன்னால் ஒரு ஊழியக்காரர் நின்னாரு, அவர் பிடிஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. பிடிஎஸ் சர்டிஃபிகேட் வெரி குட், ஃபைன் ஃபைன் அண்ட் இங்கிலீஷ் சொல்லிட்டுருக்காரு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் மாதிரி புக்ஸ் இந்த பைபிள் கேட்டுருக்காரு. பைபிள் எத்தனை புஸ்தகம் கேட்டுக்கிறார், இவருக்கு சொல்ல தெரியல. சர்டிஃபிகேட் பிடிஎஸ் உடனே 2 கோல்டு கீஷ் ரிஜெக்டட் அப்படின்னு சீல் கொடுத்து கையில் கொடுத்தாரு. அந்த ஐயா சொன்னார் தலைவர், படிக்காமையே இது மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த அம்மா படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. சொல்ல மாதிரி ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு பாருங்க. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீங்க தெரிந்து கொண்டீங்க. இன்னைக்கு பரவாயில்ல, வேலை போன பரவாயில்ல, லீவ் போட்டெல்லாம் வர்றீங்கன்னா இதுதாங்க நல்ல பங்கு. வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா, கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனங்களை கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தனியே சர்டிஃபிகேட் கொடுப்பார். யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ உங்களை கர்த்தர் உயர்த்துவார். அவருடைய வசனங்கள் அவருக்கு தேவை, அவசியம். ஒரு மனுஷனை வார்த்தைகள் தான், வசனங்கள் தான், கர்த்தருடைய உபதேசங்கள் தான் உயர்த்தும்.
இந்த உலகத்தில் உலக படிப்பெல்லாம் என்னதான் எனக்கு நான் நாமினேஷன் கொடுத்த லிஸ்ட் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுத்தேன் 30 பேர் கொடுத்தேன். ஒரு ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக டிகிரி வாங்கியிருக்காங்க எல்லாம். ஆனால் நாங்கள் சொல்லிட்டு நம்மக்கிட்ட படிச்சுட்டு போனாங்க. எல்லாரும் டிகிரி வாங்கணும் தான் கொடுக்கும் போதில்லை எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது. இந்த உலகத்தில் என்னதான் பட்டங்கள் பதவிகள் வாங்கினாலும் ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து படிக்கிற ஒரு படிப்பை போல கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ச்சி பண்றது போல யோவான் 5:39 ஆண்டவர் சொல்லுவார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, அவைகளால் உங்களுக்கு நிச்சய ஜீவன் பரலோகத்தையே கொடுக்குறாங்க. பைபிள் படிச்சா இதை விட ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், உட்கார்ந்து பைபிள் மட்டும் ஆராய்ச்சி பண்ணு, உனக்கு பரலோகம் கொடுக்குறாங்க. இது சும்மா உட்காந்து படிச்சா பரலோகம். அவங்க கஷ்டப்பட்டு பரலோகத்துக்கு போனோம், மாட்டி போனோம், ஐயோ அலையறாங்க எழுத நல்ல கதி காணணும்னு சொல்லிட்டு. சரி ஆண்டவர் பாத்திரம் உட்கார்ந்தா பரலோகம் போகலாம். 119ஆம் சங்கீதத்துல 176 வசனம் இருக்கு. 176 வசனம் 22 ABCD. நம்ம பிள்ளைங்களை கேட்டால் ABCD எத்தனை எடுத்துறோம்னா 4 எடுத்துறோம். தெளிவாக இருந்தாரு நம்ம பசங்க. ABCD எத்தனை எடுத்துறோம்னா 4 எடுத்து கேட்குற கேள்வியை கரெக்டாக கேட்கணும். என்ன கேட்டுக்கணும்? A to Z கேட்டால் தான் சொல்லுவாங்க. ABCDன்னா 4 எடுத்துடலாம். ஒரு நாள் நான் சொல்லுவேன் இல்லை, ஒரு நாள் ட்ரெயினில் கம்பார்ட்மெண்ட் ட்ரெயினில் வர்றேன். இப்போ கூட என் ட்ரெயினில் வரும்போது என் பக்கத்தில் பாப்பா உட்காந்து ஒரு முறை சீட்டுக்கு எதுக்கு ஒரு பொண்ணு வந்து உட்காந்து 3ஆவது படிக்குது. என்ன வயசுன்னா 8 வயசு. அங்கிள் நான் உங்களுக்கு விடுதலை சொல்கிறீங்களான்னு சொல்லிச்சு. சரி சொல்லட்டும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுருந்தேன். திடீர்னு கேட்டுச்சுல, என்ன கேட்டுச்சு? அங்கிள் நீங்கள் பாத்ரூம்ல போனால் முதல்ல எதை போட்டு குளிப்பீங்கன்னு கேள்வி கேட்டேன். நான் சொன்னேன் தலைக்கு ஷாம்பு, உடம்புக்கு சோப்பு போடுவேன். ஐயா முதல்ல சாப்பாடு போட்டு குளிப்பீங்க. எந்த அளவுக்கு நம்ம யோசனையே பண்ண எவ்வளோ தெளிவாக இருக்காரு பாருங்க. நம்ம ரொம்ப டாப்ல இருக்காரு நம்ம பிள்ளைங்க. அதனால நம்ம கேட்கும் போதே கேள்வி சொல்லிட்டுக்கலாம். ஆத்துல குடிப்பேன், பக்கத்துல குடிப்பேன்னு சொல்லியிருக்கணும். நமக்கு அந்த அளவுக்கு யோசிக்கலையா? நான் என்ன போட்டு குடிப்பீங்கன்னு சொன்னா தலைக்கு ஷாம்பு, உடம்புக்கு சோப்புன்னு சொன்னா ஐயா மொத்தம் சாப்பாடு போட்டு வாபஸ் வாங்க. அதனால அல்பபெட்டிக்கல் எவ்ரி எழுத்துக்கள் 22 எழுத்து. ABCDன்ற மாதிரி 22 × 8 ஒரு பகுதி 8 வருஷமா இருக்கும். நீங்கள் இந்த 119ஆம் சங்கீதம் பார்த்தீங்கன்னா 8 வசனமாக இருக்கும். அது அல்பபெட்டிக்கல் அதில் எவ்ரி எழுத்து இருக்கும். நீங்கள் தமிழ் பைபிள்லேயே எவ்ரி எழுத்துக்கள் இருக்கும். அது பேத்து கெமில் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அதுதான் இப்போ 22 எழுத்து வரைக்கும் இருக்கும். 176 வசனங்களில் 121வது வசனமும் 122வது வசனமும் தவிர மற்ற 174 வசனத்திலையும் பைபிள் பற்றி தான் பேசும். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப இஷ்டங்க 119ஆம் சங்கீதம். நான் அடிக்கடி 119ஆம் சங்கீதம் ஒரு வருஷத்தில் 119 முறை படித்தேன். 119ஆம் சங்கீதத்தை 119 முறை படித்தேன். நான் திருப்பி அதை படித்தேன். சொல்லியிருக்கிறேன், சாட்சி கூட சொல்லியிருக்கேன். என்ன சிஸ்டர்? ஆமாம், 119:9 வாலிபன் தன் வழியை வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. 11வது வசனம் என்ன சொல்லுவோம்? நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி ஒரு வார்த்தை என் இருதயத்தை வைத்தேன். நம் இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தையில வைக்கணும். நீதிமொழிகள் 3:3 4:4 4:21 நீதிமொழிகள் 7:3 2 கொரிந்தியர் 3:3 யாத்திராகமம் 34:28 நீதிமொழிகள் 3:3 அதுல இறுதியமாக பலகை என்ன பண்ணுங்க? நீதிமொழி எல்லா வசனங்களையும் ஒரு வார்த்தை இருக்கும். 2 கொரிந்தியர் 3:3 அவைகள் மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் அவை கற்பலகைகள் அல்ல இருதயங்களாகிய சதியான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் எழுதுவார். அது மயில எழுதல, எப்படி? ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலேயும் கற்பலகைகள் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி வசனங்களை இருதயமாகிய பலகைகள் என்ன பண்ணணும்? எழுதிக்கொள்ளணும், பிரயாசப்படணும். எதையோ மனசில் வச்சுருக்கிறது. புதுக்கோட்டை மீட்டிங் முடிச்சுட்டு லாஸ்ட் டே 3வது நாள் முடிஞ்சது. இறங்குறேன், பால் அங்கெல்லாம் கொஞ்சம் பால் கொடுப்பாங்கல்ல. 1 மணி நேரம் பேசினா 8 மணி நேரம் லாரி டிரைவ் பண்ணால் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து போகுமா அவ்வளோ ஸ்ட்ரென்த்து போகுமா. 1 மணி நேரம் பேசினா இப்போ கத்துனாங்கல்ல, அவ்வளோ பலன் போய் கத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த ஸ்ட்ரென்த்து போகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க.
அதனால் என்ன பண்ணாங்க, இந்த கன்னியாகுமரி பகுதியில் சவுத் சைடெல்லாம் போனால் பாலில் கொஞ்சம் சக்தி இருக்குன்னு பால் கொடுத்துட்டு ரெடியாக இருக்கிறாங்க. அது வாங்கலான்னு இறங்குற படிக்கட்டில் குடிக்கிறாங்க. அதை இடையில தண்ணி குடிக்க மாட்டேன், மெசேஜ் கொடுப்பது 2 மணி நேரம் இந்த ஒரு இடையில தண்ணி பழக்கம் இருக்காது. முதல்ல குடிச்சோன்னா அப்புறம் முடிச்சுட்டு குடிப்பேன். அப்புறம் முடிச்சுட்டு குடிக்கலான்னு போனால் ஒரு பாட்டி குடிக்க வந்துச்சு. குறுக்க வந்து, ஐயா எனக்கு யோபுக்கு வந்த மாதிரி பிரச்சனைங்க ஐயான்னு சொல்லிச்சு. ஜபம் பண்ணிக்கிட்டு ஓடியாந்தது. எப்போ நான் வருவேன்னு பார்த்துது. அப்போ நான் கேட்டேன், என் பசங்களாம் செத்துட்டாங்களாமான்னு கேட்டேன். எனக்கு யோபுக்கு வந்து பிரச்சனை, யோபு பண்ணாலும் டேலி பண்ண வேலைக்கு ஆகுமா? யோபு என் பசங்களாம் செத்துட்டாயே இல்லையா, யாரும் ஆடு மாடு ஓட்டு போயிட்டாங்களா, பயிர் பச்சு ஏதாவது அப்புன்னு போயிட்டாங்க, இல்லை வீடு ஏதாவது எங்கேயும் வந்துச்சா, இல்லை. ஏன்னா இதெல்லாம் யோபுக்கு வந்து பிரச்சனை. இதுல என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்டேன். யோபுக்கு வந்தா மாதிரின்னு சொல்லிட்டுல இதுல என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொன்னா, ஐயா அப்போ மருமாவதான் எனக்கு பிரச்சனை. மருமாவ பிரச்சனை யோபுக்கு இல்லவே இல்லை. அப்படி இருந்திருந்தா டெய்லி பெரிய பையன் வீட்டுல திங்கக்கிழமை, சின்ன பையன் வீட்டுல செவ்வாய்க்கிழமை, அப்படியோ 7 நாள்ல 7 பிள்ளைகளுடைய வீட்டுல வருஷத்துக்கு 365 நாளும் இருந்து சாப்பிட்ட ஒரு மகான் உலகத்துல வந்தாங்கன்னா யோபு தாங்க. என்ன வாழ்க்கை! இன்னைக்கு பெரிய பையன் வீட்டில் இருந்து நாளைக்கு அடுத்த பையன் 7 பையன் இருக்காங்க, வாரத்துக்கு 7 நாள். அடுத்து மறுபடியும் இப்போ பெரிய பையன் வீட்டுக்கு வருவாரு, டெய்லி விருந்து சாப்பிட்ற ஒரு மனுஷன். அப்படி மருமகள் பிரச்சனை அந்த வர முடியுமா? மருமக தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிச்சு. இல்லை யோபுக்கு மருமக பிரச்சனை இல்லையாமான்னு, இல்லை அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து அவன் சொல்கிற வார்த்தை நெஞ்சிலே குத்துதுன்னு சொல்லிச்சு. எப்போ ஆச்சு கல்யாணம்? 5 வருஷத்துக்கு முன்னால். சரி, இப்போ என்ன விஷயம்? அந்த வார்த்தை நெஞ்சில் குத்துதையா, அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிச்சு. அதெல்லாம் மறந்துடுங்க பாட்டி, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொன்னா, மறந்துடுறையா நினச்சாதான் வயிறு இருக்குன்னு சொல்லிச்சு. அதான் மறந்துடுறியா, அப்போ ஏமா நினைக்கிறேன் எப்படிலாமா இருக்குது? சரி, காலை சர்ச்சைக்கு போனியா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனேன். பாஸ்டர் என்ன மெசேஜ் கொடுத்தாங்க, நல்லா தான் பேசினார். அசிங்கமாக பேசினார், நல்லா தான் பேசிட்டு. என்ன மெசேஜ் பண்ணா அது ஞாபகம் வரல. எது ஞாபகம் வரல? காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில பேசுறது ஞாபகம் வரல. 5 வருஷத்துக்கு முன்னால மருமக சொன்னால அது நெஞ்சிலே இருக்கு. அப்போ ஒரு பிரச்சனையே தீராது. இந்த அம்மாவுக்கு இந்த பிரச்சனையே தீராதாங்க. நான் சொல்றது கேட்க பிரச்சனை தீராது போ அப்படின்னு நினைப்போம். அது மாதிரி எதையோ மனசுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தைகள் உங்க நீதியமாகிய பலகைகள் என்ன பண்ணோம்? நான் ஒரு முறை எழுதி படிச்சிருக்கேன் லிஸ்ட்டு, மெசேஜ் எல்லாம் எழுதி. முதல்ல ஒரு ஞாபகம் சிஎஸ்எஸ் சபையில் எழுதி புல்பிட் மேலே வச்சு பேச சொல்லியிருந்தாங்க, பேசுனேன். 2வது முறை பேசலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு அப்போ ஊழிக்கார்டு போட்டு வச்சாங்க. ஈக்காடு திருவள்ளூர் பக்கத்தில் ஈக்காடு சிஎஸ்சி சர்ச்சில் ஊழிக்கார்டு போட்டு போயிருந்தேன். அப்போ அந்த ஊழிக்கார்டு பேசின வார்த்தை இன்றைக்கி மறக்க முடியல. எனக்குரிய 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த அம்மா ஐயா என்ன சொன்னார் தெரியுங்களா? ஒரு ஐயா என்ன பண்ணிக்கிறாரு, புல்பிட்டில் ஏறி வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 என்ன வசனம்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்ற வசனத்தை என்ன பண்ணுகிற எழுந்து படிக்க சொன்னார். படிச்சாங்க. இவர் அதை சொன்னார். மறுபடியும் இன்னொருத்தர் படிங்கன்னு சொல்லிட்டு பிற்பாடு ஐயா புல்பிட் மேல் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிற ஃபேன் இருக்குதுல்ல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பேப்பர் வச்சு தானே பேசிட்டு இருக்காரு. அப்போ ஃபேன் போட்டாங்க. அந்த பேப்பர் பறந்துச்சு, வெயிட் வைக்கல. அதை பிடிக்கிறதுக்காக வந்தாருங்க. பாட்டி உட்காந்து பாட்டி மேலே வந்துட்டார். பேப்பர் மெசேஜ் வராதுல்ல, பாட்டி மேலே வந்துட்டு சரி பாட்டி மன்னிச்சுக்கன்னு சொல்றியப்பா, நீ மன்னிப்பு கேட்கப்படாதேப்பா, நான் தான் மன்னிப்பு கேட்கறேன். என்ன பாட்டி சொல்றீங்கன்னா, நீ என்னமோ சொன்ன 3 முறை இதை சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு நான் தான் கொஞ்சம் உஷார் இல்லாமல் போயிட்டேன். அன்னைக்கு தீர்மானம் போயிட்டு எப்பா அந்த பேப்பர் வச்சா பேப்பர் காலம் மெசேஜ் வரவே வராது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கத்துடைய பாசத்தில் உட்காந்து அன்னிலிருந்துதான் இறுதியமாகிய பலகையில் எழுதுறதுக்காக என்ன பண்ணாங்க பிரயாசப்பட்ட நீங்கள் கத்துடைய பாதத்தில் உட்கார்ந்து. யாத்திரா 34:28 நம்ம மோசே 40 நாள் கத்தரோடு இருந்தார். இருந்து என்ன பண்ணார்? அந்த 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் என்ன பண்ணாருங்க எழுதி ஜனங்களுக்கு கொடுத்தார். நீங்க கூட கத்தரோடு இருந்து ஆண்டவருடைய பாசனை அமர்ந்து அவர் சொல்ற வசனங்கள்லாம் உங்கள் இறுதியமாகிய பலகையில் எழுதி என்ன பண்ண கொண்டு போய் கொடுக்கணும். 119:72 அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கணும் நீர் விளம்பின நேசமே அதற்கு 119:77
உடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. 119 105 உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. 119 165 உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடம் இல்லை. என்ன வார்த்தைகளாம். அதனால ஆண்டுடைய பாதத்துல உட்கார்ந்து வாங்கி போடுற ஆசீர்வாதங்கள் இருக்கு பாருங்க, அது விசேஷமான ஆசீர்வாதம். அது உங்களை விட்டு எடுபடாத நல்ல பாருங்க. இன்னைக்கு இதே ஆவடி வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வரும். ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது மெசேஜ் கொடுத்துருக்கேன். சேலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, ஈக்காட்டில் சேலைன்னு ஒரு ஊர். மெசேஜ் கொடுக்கும்போது அந்த தம்பி இயேசு எடுத்துக்கொண்டு போச்சு 6ஆம் கிளாஸில். ஏன்னா ஒரு நாள் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணி ஈக்காடு ஹாஸ்பிட்டலில் நான் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் இருக்கும்போது கவுண்டருக்கு வந்தது. என்ன தம்பி என்ன ஆனால் நீங்கள் எங்கள் சர்ச்சில் 6ஆம் கிளாஸ் நான் படிக்கும்போது நீங்கள் வந்து மெசேஜ் கொடுத்தீங்க, அப்போ நான் இயேசு எடுத்துக்கொண்டேன். எப்போ எத்தனையோ வருஷம். இப்போ நான் மூலிக்காரனாகி ஆவடியில் 50,000 பேரை சேர்த்து ஒரு மீட்டிங் வைக்கிறதுக்காக நோட்டீஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டேன். முதல் இன்விடேஷன் உங்களுக்கு தான் போட்டு வந்து ஜெபம் பண்ணுறேன். சரிப்பா நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னாரு. இப்போ வெள்ளி சனியெல்லாம் ஹாஸ்பிட்டலில் லீவ், நைட்டெல்லாம் 7 மணி வரைக்கும் மீட்டிங், இது டியூட்டி, வர முடியாது. ஞாயிற்றுக்கிழமை வேணால் வரணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் எங்கள் கேஷியரு எல்லாரையும் வேன் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீட்டிங் போகிறோன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிவிட்டு வேன் கேட்டேன். ஈக்காடு ஹாஸ்பிட்டல் வேன் எடுத்துகிட்டு வந்தேன். மீட்டிங் வரும்போது நிர்மலா கேஷியர், எங்கள் சித்தி அவங்க நிர்மலா தான் கேஷியராக இருக்காங்க. அவங்க லைன் எங்களுக்கெல்லாம் ஒரு 7 பேர் உட்கார வச்சுருந்தாங்கல்ல. போய் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ தான் யார் அந்த தீர்க்கதரிசன மீட்டிங் நடக்குதாங்க, யார் அந்த நிர்மலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சத்தம் போட்டுருக்கிறார். கர்த்தர் ஒரு வயிற்று வலியை குணமாக்குகிறார் அப்படின்னு சொல்லும்போது இந்த நிர்மலா எழுந்து போகுது. எங்கே போகிறேன்னு கேட்டேன். அங்கே கூப்பிட்றாங்க. அங்கே 12 நிர்மலா முன்னாடி இருக்குது. நிர்மலாவா இங்கே கூப்பிட்டாரு. நிர்மலா இருக்கிறத ஒருத்தர் கூப்பிடுவாங்க. அதனால் கூப்பிட்டேன்னு சொல்லி அந்த நாள் நடந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த தம்பி அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் வைக்கும்போது ஆவடியில் என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், நான் 6ஆம் கிளாஸில் ஐயா இந்த மெசேஜ் கொடுத்தாரு. என் மெசேஜை 7 வாசலை பற்றி பேசியிருந்தேன். அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி என்னை அறிமுகப்படுத்தினார். அது தன்னை விட்டு எடுப்படாத நல்ல நிறைய பேர். இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிஷப்புங்க கூப்பிட்டாங்க சிறுபான்மை இருக்கிற காரியம் வேலூரில். அப்போ நான் என்ன பண்ண, அந்த ஆர்கனைஸ் பண்ணுற அவர் செக்ரட்டரி, அவர் போய் பார்க்கணும் எப்படி இதில் நன்மை பாஸ்டருக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்க்கலான்னு ஒன்று போன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐயா இந்த மீட்டிங் எல்லோரும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டாங்க, பிஷப்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, நீங்கள் நடத்தி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா சபாநாயகராக இருக்காங்க. நான் தான் சபாநாயகராக இருந்து எல்லோரும் ஒருத்தர் போட்டு மீட்டிங் நடத்தி முடிச்சுட்டு பிற்பாடு என்னுடைய செய்தி கேட்டவர்கள் எனக்கு அறிமுகமானவங்களாம் தனித்தனியாக வந்து பேசினாங்க. ஐயா 22 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் சர்ச்சைக்கு வந்தீங்க, அது வந்து இந்த வார்த்தைகளை சொன்னீங்க, இந்த வசனம் சொன்னாங்க பாருங்க, அதுதாங்க தங்களை விட்டு எடுப்படாத நல்ல சந்தோஷம் வாழ்க்கையில். 12 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது நீங்கள் 15 வருஷம் முன்னாடி சொன்னது, இந்த செய்தி சொன்னீங்கன்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் உங்களை விட்டு மறக்க முடியாத எடுப்படாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்வதுதான் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், உலகத்தில் யாருக்கு எங்களுக்கு கிடைக்கிறது மாதிரிலாம். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா முதல்ல அவருடைய பாதத்தில் என்ன பண்ணணும் இருக்காங்க. சரி, இதே அம்மாவுக்கு இன்னொரு விஷயம் கவனிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல இந்த 11ஆம் அதிகாரத்தில் நடந்த விஷயம் தெரியும். மார்த்தாள் எதுக்காக இயேசுவிடத்துல வர்றாங்கன்னா, லாசரு செத்து போயிட்டார், மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தான்னு கேள்விப்பட்டு கூட அவர் வரல. மரணத்துக்கு ஏன் விசுவாசிகளுக்கு வியாதி வருமானா வரும், ஊழிக்காரருக்கு வருமானா வரும், அது பிரச்சனை கிடையாது. இங்கே லாசரு நீ சிநேகித்திருக்கிற ஃப்ரெண்டு, லாசரு ஃப்ரெண்டுங்க, வியாதி வந்துச்சுன்னா மரணத்துக்கு ஏதுவான வியாதி, அது கண்டிப்பா வியாதி வந்தா செத்துருவாங்க. நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் ஒரு நாள் மெரினா பீச்சில் கேன்சர் கட்டிக்காக ஜெபம் பண்ணார். ஒரு பெரிய ஊழியக்கார் அப்படியே கட்டி கீழே விழும், அந்த ஸ்டேஜில் கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து காட்டுவாங்க, கர்த்தர் அற்புதம் பண்ணார். அந்த ஊழியக்கார் கேன்சரில் செத்துட்டார். ஏன் செத்தாருனால யாரும் கேட்க முடியாது, ஏன்னா வியாதி வரும், சரீரம் இருக்கிற வரைக்கும் நோவு இருக்கத்தான் செய்யும், அதுக்கு மாப்பிலே கிடையாது. இன்னைக்கு தலைவலி போகும், நாளைக்கு வயிற்று வலி வரும். ஆனால் அது வந்து நீ சகல நோய்களை நீக்கி சுத்தமாக்குவார் அந்த விஷயங்கள்லாம் அதில் தான் நீ வாக்கு தத்தங்களெல்லாம் யார் யாருக்கு எப்பப்போ கொடுத்ததெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கணும். இந்த உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் 54:17 இருக்கு. இது யாருக்கு கொடுத்த வாக்கு தத்தம்? அது படிச்சாதானே தெரியும். நீங்க கேட்கிறது அது மட்டும்தான் நம்ம கட் பண்ணி போட்டுருக்கோம். அது படிக்கலாம். 54:17 54:17 எதுக்குன்னா ஒவ்வொரு வாக்குதத்திலும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம்,
குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சித்தம். இந்த வாக்குத்தத்தை யாரு கொடுத்திருக்காருன்னா ஊழியக்காரருக்கு விரோதமா எழுதுனா அந்த எந்த வயதும் வாய்க்காது. எந்த எப்படிப்பட்ட மந்திரவாதி வந்து என்ன பண்ணாலும் ஒண்ணு என்ன பண்ணாதுங்க, விசுவாசிகளுக்கு வாய்க்கும். விசுவாசிகளுக்கு மந்திரவாதிகளுக்கு வரும். ஆனா ஊழியக்காரர்களுக்கு விரோதமா பண்ணா எந்த உனக்கு விரோதமாக எழுதுன எந்த நாவை நீ குற்றப்படுத்துவான்ற மாதிரி கர்த்தர் மாத்திடுவார். அதெல்லாம் ஊழியக்காரருக்கு தனியா அபிஷேகம் இருக்கு, தனியா வாக்குத்தத்தங்கள் இருக்கு, ஆசீர்வாதங்கள் உண்டு. ஊழியம் பண்ணா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம், அந்த செக்யூரிட்டி நல்ல வார்த்தைகள் இருக்கு. அதே மாதிரி இந்த 11:24 உபாகமத்துல நீ முள்ளங்கால் மிதிக்கிற இடம் உங்களுடைய இருக்கணும், போய் மிதிச்சுட்டு வந்துருக்கோம், உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு போய் மிதிச்சு வந்து இது வீட்டுக்கு மிதிச்சுட்டு இயேசு நாமத்துல இந்த வீட்டை தாங்கன்னு கொடுத்துருவாங்க. ஒரு அடி கொடுக்க மாட்டாங்க, அடிதான் கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது கூட அது வேற வாக்கு தத்தம். அது மாதிரி எல்லா வாக்கு தத்தங்களும் யாருக்கு எப்படின்றது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம எடுக்கணும். அதனால அது கொஞ்சம் பட்சம் அது வாக்கு தத்தங்கள் பற்றி நம்ம நாள் பார்த்து நம்ம விஷயத்துக்கு வரும்போது அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அங்கே நிற்கிறாங்க. ஆண்டு நீ சிநேகித்து இருக்கிற இவன் லாசரு என்ன பண்ணிக்கிறாரு, மரணத்துக்கு செத்துக்காரன்னு சொன்னோன்னே ஆண்டவர் அங்கே தங்கிட்டு இப்போ வரும்போது அவர் வழியில நிற்கும் போது மாத்தாள் இதை கேள்விப்பட்டு வேகமா முதல்ல தான் மாத்தா தான் வந்து சந்திக்கிறாங்க பேசுறாங்க. நீங்க இங்க இருந்தால் என் சகோதரர் என்ன பண்ணி சொல்றாங்க. அதே வார்த்தையை அம்மா வர்றாங்க மரியாள் 11:32 படிக்கலாம். 11:32 யோவான் 11. இயேசு நின்ற இடத்துல மரியாள் வந்து அவரை கண்டவுடனே இது பாருங்க, இது எப்படி இருந்து பாருங்க. அந்த மாதிரி இதே தான் சொல்றாங்க. ஆனா மரியாள் வந்து என்ன பண்ணாங்க, நேர காலில் வந்துட்டு ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க. சகோதரர் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அதே வார்த்தை தான் சொன்னாங்க. 2 ஜெபம் ஒரே ஜெபம் தான். ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லை, இந்த ஜெபத்துக்கு உடனே பதில். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் 40 சொல்லி 43 சொல்வார், லாசருவே இது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒன்று தெரியுமா, பார்த்துல விழுந்தா செத்துட்டான். இப்போது 4 நாள் ஆயிடுச்சே, முடியாது, எப்படி முடியும்னு சொல்லி என்ற நிலைமையை கர்த்தர் மாற்றி முடியாது என்ற காரியங்களை முடிய வைக்கும் போது செய்கிற அற்புதங்கள் பாருங்க. அது காலில் விழுகிற ஆசீர்வாதம். வீட்டுக்கு இது நடக்காது, இது முடியாதுன்னு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க பண்ண வேண்டிய வேலை காலில் விழுந்து ஆண்டுடைய பாத்துல விழுந்து இது முடியாது என்ற காரியத்தை முடிக்க செய்யும்படி கர்த்தருடைய பாத்துல என்ன பண்ணுங்க விழுங்க. ஆகும். ஏன்னா செத்து போச்சு, இது முடிஞ்சிடுச்சு, இது ஆகாது, இது முழுகி போச்சு, நகை முழுகி போச்சு, அந்த வேலைக்கு ஆகாது, இது ஆயிப்போச்சு அப்படின்ற மாதிரி இருந்துக்கிற நிலைமைகளுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் விழும்போது அதை உயிர்ப்பித்து உன் கையில கொடுக்கிறது கர்த்தர். பாக்குறேன் கையில் பார்க்குற வசனங்கள். ஆகவே ஆண்டவருடைய பாதத்தில் அவளோட ஆசீர்வாதம் உண்டு. பாருங்க என்ன ஆசீர்வாதம். செத்து போன சகோதரி எழுப்பி கையில கொடுக்குறாருன்னா காலில் விழுந்துக்கிறாங்க. காலில் விழுங்க. யாராவது காலையே வந்து என்னத்தை வாங்கிட்டு போறோம். இந்த மரியாதையுடைய காரியம். சரி, இன்னொரு பெண்ணு பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு அம்மா விழுந்தாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல ஒரு அம்மா விழுந்தாங்க. இந்த அம்மா யாரு பார்ப்போமா? மார்க் 7:25. ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்ரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு, இயேசு கிறிஸ்துவை குறித்து சில பேர் கேள்விப்படுவாங்க. சொன்னாதான் கேள்விப்படுவாங்க. சொல்லது எப்படி தெரியும்? இயேசு நல்லவர், இயேசு அற்புதம் பண்றார், இயேசு சுகமாக்குகிறார், இயேசு குணமாக்குகிறார், இயேசு கிரியை நடப்பிக்கிறார். நம்ம சொன்னாதான் தெரியும். எப்படி சொல்லலாம் தெரியாதுங்க. யாருக்காவது சொல்லுங்க, ஏமா இயேசு கிட்ட யாராவது கஷ்டத்துல இருக்காங்க, இயேசு உங்களுக்கு குணமாக்குவாரு, இயேசு அற்புதம் செய்யறாரு சொல்லி வைங்க. எப்பாவது ஒரு நாளைக்கு உதவாது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஏத்துக்கலன்னா கூட பரவாயில்ல, அவங்க சொன்னாங்களே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படியே உடனே கிரியை நடக்காது. ஆகாரத்தை தண்ணீர் மேல் போட்டு 5 நாட்களுக்கு பின்னா பண்ணுவாய் காண்பாய் 127 பார்க்கலாம். சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாம். கேள்விப்பட்டு நேரம் அந்த அம்மா யாரும் கானானிய ஸ்திரீ நேர அதுல வசனம் சொல்லுது சீரோபேனிக்கா கிரேக்க ஸ்திரியாகி அவள் என்ன பண்றாங்க, அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். நேரா வந்து காலில் விழுந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும், இது யாரு வந்து காலில் விழுந்தா இந்த அம்மா மாதிரி மரியாள் மாதிரி ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் பண்ணிருக்கணுமா வேணாமா? என்ன பண்ணார் தெரியுமா? ரொம்ப துக்கமான வார்த்தையை சொல்றாரு. என்ன துக்கமான வார்த்தை? நான் வந்தது
மத்தேயு 10:6 காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே அனுப்பப்பட்டேனே என்று மற்றதுக்கு இல்லை. நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன். முந்தி என் பிள்ளைகள் திருப்பி அடையட்டும். பிள்ளைங்க சாப்பிட்ற ரொட்டி எடுத்துட்டு போய் நாய் குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்ல. நீ நாய் என்ற எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாம் நாய்க்குட்டி. என் பிள்ளைங்களுக்காக தான் நான் வந்தேன். அவங்களுக்கு தான் அற்புதம் பண்ணோம், அதிசயங்கள் பண்ணோம், வியாதிகளை குணமாக்குனா நீ வேற ஆளு உனக்கு போடுறதுல நீ நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லது இல்லைன்னு சொன்னா சொல்றேன். எந்த காலத்துல இருக்கிற மாதிரி இருந்தா நான் போய் ஒரு இடத்துல போய் காலில் வந்து உதவி கேட்டா போய் நாய் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்குங்க நமக்கெல்லாம். உண்மையில சொல்லணும். ஒரு உதவிக்காக போய் கேட்குறோம், காலில் விழுறோம். அவங்க போய் நம்மளுக்கு நாயே அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி விட்டு என்ன சொல்லுவோம். ஒரு முறை ட்ரெயினில் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு சம்பவம், ட்ரெயினில் நடந்த விஷயங்கள். ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு பெரிய பணக்காரர் காரு பங்களாதான் இருக்கு. அவங்க குழந்தைங்கள இன்னைக்கு நிறைய பெரிய ஆட்கள் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? 127ஆம் சங்கீதம் 4வது வசனத்துல இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் எல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. ஆகவே இவங்களுக்கு பிள்ளைகளை பணக்காரனுக்கு அந்த பாஸ்டர் கிட்ட சொன்னாரு, பாஸ்டர் நீங்க எங்கேயாவது ஒரு பொண்ணு ஒரு தத்தெடுத்துக்கலாம், ஆர்பனேஜ் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 12 வயசு பொண்ணா, ஒரு 10-12 வயசு பொண்ணா இருந்தா நம்ம வீட்டுக்கு இருக்கு, அதுவே நான் படிக்க வச்சு என்ன பண்ணுவோம், ஒரு சுவீகாரமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பாஸ்டர். ட்ரெயினில் உட்காந்துருக்காரு பாஸ்டர். பிச்சை எடுத்துட்டு வந்து ஒரு பொண்ணு, இதே மாதிரி 10 வயசு பொண்ணு, 12 வயசு இருக்கு. சொன்ன மாதிரி இருக்கு. ஐயா பசின்ட்டு வருது. இந்த ஐயா கிட்ட வருது. கேட்கும்போது கரெக்டாக பார்க்குறாரு. அவர் சொன்ன ஞாபகம் வருது. இந்த பொண்ணு பிச்சை எடுத்துன்னு இந்த பிச்சைக்காரி அப்படின்ட்டு மாமா உட்கார் அப்படின்னு காமிச்சு. அம்மா பசியா? ஆமாம். சாப்பிடா? நேரத்தில் சாப்பிடவே இல்லை. அப்பா இல்லையா? யாரும் இல்லை, நான் அனாதை அப்படின்னு சொல்லிச்சு. என்னடாது பாயிண்ட்டுங்கெல்லாம் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா அப்பா இல்லையா அம்மா இல்லையா? வீடு எங்கே தங்கி இருக்கிறேன்? எனக்கு வீடே இல்லை, நான் பிச்சை எடுத்துன்னுக்கிறேன்னு சொல்லிச்சு. வீடு இல்லை. சரி நான் என்ன சொன்னாரு, அம்மா உனக்கு நல்ல சாப்பாடு, உனக்கு நல்ல ஒரு வீடு, உனக்கு நல்ல ஒரு அப்பா அம்மா, உனக்கு வயிறான சாப்பாடு கொடுப்பாங்க, உன் குழந்தை மாதிரி உன் பிள்ளை மாதிரி பார்த்துப்பாங்க, ஒரு கால் பங்களெல்லாம் இருக்குது, வசதியாக இருக்குது, என் பொண்ணு வரியா அப்படின்னு கேட்டால் ஏழுந்து நின்று அந்த பொண்ணு 10 பைசா கொடுக்கறதுக்கு ஒர்க் இல்லை, மூஞ்சியை பாரு அப்படின்னு துட்டு கொடுத்து அனுப்பிட்டு இருந்தா இதெல்லாம் பேசிட்டு இவர் வீடு தராரா, வாசல் தராரா, பகல தராரு, கம்பார்ட்மெண்ட்ல ஒரு மானத்தை எடுத்து. அது மாதிரி ஆர்டர்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதத்தை போனா மூஞ்சியை பாருன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த அம்மாண்டேன். யாரு இவங்கிட்ட போய் வந்த பாரு, மூஞ்சியை பாரு, ஆசீர்வாதம் கூட இந்த நாய்க்கு போட்டு போய் குடிக்கிறதுக்கு நல்லதான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும். அது என்ன பண்ணாங்க தெரியுமா? அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, உண்மைதான், கரெக்டு தான். ஆகிலும் மேஜின் கீழே இருக்கிற நாய்க்குட்டிங்க பிள்ளைகள் சென்ற அப்பத்தை கீழே விழுந்துட்டு இல்ல, அது சாப்பிடல. அது மாதிரி நான் பொறிக்கல. கீழே நீ உன் பிள்ளைங்களுக்கே போடு, அதுக்கு திருப்பி ஆகட்டும். கீழே ஏதாவது சிந்தி இருக்காத, அதை நான் பொறிக்கிறேன். அது மாதிரி எனக்கு உதவி பண்ணணும் போது தான் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தார். நீ சொன்ன அந்த வார்த்தைப்படி போகலாம். ஏதோ ஒரு ஆர்டர் போட்டார். இங்க சொன்ன உடனே அந்த பிசாசு அழுட்டார், மனசுக்குள்ள நினைச்சாரு, பிசாசு போயிட்டு ஒரு அநீதி சொன்ன மாதிரி அவங்களுக்கு தான் ஒரு வாக்கு தத்துவம் சொன்னாரு. இவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? மத்தேயு 15:28. மத்தேயு 15 இந்த சமாச்சாரம் தான். இதுல கொஞ்சம் இங்க கொஞ்சம் விரிவா இருக்கு, அங்க கொஞ்சம் சுருக்கமா இருக்கு. 28வது வசனத்துல சொல்லுவார், இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கண்டது. அல்லேலூயா. என்ன பிளஸிங்கா! இந்த மாதிரி ஒரு வரம் கிடைக்குமா இருக்கிறது? இந்த மாதிரி கட்சி ஒரு ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆண்டவருக்கு. எந்த பாஷை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களான்றது கர்த்தர் கணக்கே கிடையாது. யாரெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வந்து விழுறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள் என்ன விரும்பியோ அப்படியே. வாழ்க்கை எப்படி விரும்புறியா அப்படியே ஆகட்டும். வீடு எப்படி விரும்புறியா அப்படியே ஆகட்டும். என்ன நான் லைஃப்ல விரும்புற அதெல்லாம் உனக்கு நடக்கும். இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை எப்படி வாங்க முடியும்? இப்படிதான் வாங்க முடியாது. ஆண்டவருடைய பாதத்தில் விழும்போது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 15 நிமிஷம் இருக்கு.
இது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் டைம். இருக்கிற கொஞ்சம் 2-3 பேர் சொல்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க பைபிளில். லூக்காஸ் சுவிசேஷத்துக்கு போகலாம். 5ஆம் அதிகாரத்தில், ஏன்னா பெண்கள் தான் நிறைய போய் விழுந்திருக்காங்க வந்தாங்க. 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம சீஷர் ஒருத்தர் விழுந்தார். லூக்கா 5:8 காலில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன். முதல் ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க கடற்கரையில் வராரு. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் பிரயாசப்பட்டு இப்படி போடு பாருனா, நான் ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்ட ஒன்று வேலைக்கு ஆகுது அப்படின்னாரு. சரி இந்த பக்கம் போடுங்க அப்படின்னு சொன்னது மீன் கிடைச்சது பாருங்க. அப்போதான் என்ன பண்ணாரு, வந்து இவர் பெரியவர் குரு பெரிய மகான்னு அப்படின்னு வந்து காலில் ஊந்து, ஐயா நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு என்ன பண்ணிடுங்க, போயிடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர் 10வது வசனத்துல என்ன சொன்னார் தெரியுமா? சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் ஆத்ம ஆதாயம் பண்ணணுமா, காலில் ஒழுங்காண்டுனா மனுஷர்களை பிடிக்கணுமா, கர்த்தருடைய பாதத்துல கிடைக்குது ஆசீர்வாதம். எல்லாம் உலகத்துல எங்க போனா கிடைக்காதுங்க. மீன் பிடிச்சுன்னு இருக்கிற மனுஷர்கள் பிடிக்கிற மாதிரி கர்த்தர் மாத்தினாருன்னா இந்த காலில் விழுந்த ஆசீர்வாதம் தான். நம்ம ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தணும்னு சொன்னா நம்ம என்ன, நம்முடைய பெருமை, நம்முடைய பணம், நம்முடைய பதவி பட்டங்கள் எல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க. 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. எத்தனையோ பேர் ஊழியம் பண்ற லட்சக்கணக்கில் ஒரு மீட்டிங்கு 15 லட்சம் செலவு பண்றாங்க. இதே ஆவிடியில் நடந்தது 15 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க. என்ன விழுந்துடுவாங்க. கட்சியில் எல்லாம் பாஸ்டர்ஸ் பார்த்தாங்க, ஏன் விழுறாங்க எப்படி வந்தாங்கன்னா கட்சியில் அவங்க ஆட்கள் தான், அந்த கூட்டத்தை சேர்ந்த ஆட்கள் தான். நம்ம ஆட்கள் பாஸ்டர் உங்களா விசுவாசி இல்லை, நம்ம விசுவாசி இல்லை. இதே ஆவிடியில் கிரௌண்டில் நடந்த விஷயங்கள் ஒரு 10 காசு பிரயோஜனம். ஒரு முறை மெட்ராஸில் பெரிய மீட்டிங் க்ரூசேட் நடந்தது. என் சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான் என்ன பண்ணாங்க, கணக்கு எழுதினான் திருவள்ளூரில். அந்த ஐயா 500 ஊழியக்காரர்கள் வரும்போது ஊழியர் கருத்தாளருக்கு என்ன பேச வச்சார். எங்கள் திருவள்ளூரில் இருக்கிற பாஸ்டர் அந்த ஊழியர் அவர் தான் அதை ரெடி பண்ணார் மீட்டிங்கெல்லாம். ஊழியர் கருத்தாளர்களை பேசுவேன்னார். அப்போ நான் ஊழியர் கருத்தாளர்கள் அப்பயே பேசியிருக்கேன். அப்போ 6 லட்சம் செலவாச்சுன்னு சொன்னாங்க. இந்த பையன் கணக்கு பண்ணால் எவ்வளோப்பா செலவு பண்ணீங்க அந்த மீட்டிங்? 6 லட்சம். சரி எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு டெய்லி 10 பேர் சாட்சி சொன்னாங்க. 10 பேர் 10 குஷ்டரோகிகள் சுகமானா ஒருத்தன் திரும்பி வரான். 10க்கு 1:10 தான் ரட்சிப்பு. 10 பேர் சுகமானா ஒருத்தர் ரட்சிக்கப்படலாம். கணக்கு கர்த்தருடைய கணக்கு. 60 பேர் 6 நாள் சாட்சி சொல்லியிருக்காங்க. அதுல எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்? 6 பேர் ரட்சிக்கப்படலாம். அதுக்கு செலவு பண்ணது கணக்கு எவ்வளோ? 6 லட்சம். இப்போ 20-30 வருஷத்துக்கு முன்னால 6 லட்சம்னா இப்போ 2 லட்சம் மாதிரி 1 கோடி இருந்தால் தான் இப்போ செலவு பண்ண முடியும். மெரினா பீச்சில் மீட்டிங் வைக்கணும்னா அப்போ அவ்வளோ செலவு பண்ணி என்ன லாபம்? இல்லை அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்ட ஆத்மா எங்கே போகுதுன்னு யாருக்கு தெரியும்? பணத்தை எப்படி செலவு பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தாழ்மையாய் கர்த்தரை பிரிவுன்னு சொல்கிறேன். என் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க அத்தனை பேர் ஊழியக்காரங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒரு சண்டே கிளாஸ் பையன் மட்டும் 35 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி சர்ச்சை கட்டி 800 விசுவாசிகள் வச்சுட்டு இருக்காங்க. என் சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட். இந்த வேலைக்காம 15ஆம் தேதி சண்டே அந்த நான் ரட்சிப்பில் நடத்தின பையன் மாடி வீடு கட்டினான். அந்த டெடிகேட் பண்ணுறதுக்கு போகிறேன். போகிறேன். இப்போ யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ என் பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் போய் ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். நான் வரேன். 3 நாள் மீட்டிங் பண்ணி ஊழியத்தை பண்ணி சர்ச்சை கட்டி கொடுக்குறேன். நான் சர்ச்சை நடத்த முடியாது, அது என்னுடைய காரியம் கிடையாது. நீ நடத்திக்கோ. இப்போ கூட சர்ச்சை உருவாக்கணுமா? நான் வரேன். நான் போயிருக்கிற இடத்துல இப்போ போயிருக்கிற இடத்துல ஆந்திராவில் இருக்கிறது போயிருக்கேன். தமிழ்நாடு விட்டு அங்கே போயிட்டேன். ஏன் தெரியுங்களா? அங்கே இந்த செவ்வாய்ப்பேட்டில் மெசேஜ் கொடுக்கும்போது இந்த ஊரில் எத்தனை சர்ச்சை இருந்ததுன்னு கேட்டேன். 20 சர்ச்சை இருந்தேன். நான் அங்கே அதே ஸ்பீடில் அந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே போகிறேன் ஆந்திராவில். இந்த ஊரில் எத்தனை சர்ச்சுன்னா இந்த 20 ஊருக்கு ஒரு சர்ச்சு கூட இல்லைண்ணா. அந்த இடத்துல தான் ஒரு இடம் போட்டு 1 வருஷம் போய் ஊழியம் பண்ணி ஒருத்தர் பாஸ்டர் ஆக்கி ஒரு சர்ச்சு இப்போ நடந்துட்டு இருக்காங்க. நான் இருக்கிற இடம் வாங்குற இடத்துல சர்ச்சு நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் வாங்கி வச்ச கல்லூரி இடத்துக்கு ஒரு சர்ச்சு கட்டிட்டார். அந்த சர்ச்சை டெடிகேட் பண்ண 2 சர்ச்சு ஆச்சு. எனக்கு 18 ஊர் சர்ச்சே கிடையாது. ஏன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா என் பிள்ளைங்களாம் அங்கங்கே சர்ச்சை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. இது கர்த்தருடைய கிருபையினால தாழ்மையாக கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லு. கர்த்தருடைய பார்த்துட்டு இருந்தால் ஆத்துமாக்கள் யாரும் நான் ஞானஸ்தானம் கொடுத்தா அவங்க ஊழியக்காரர் தான் இருக்கணும். நான் 1 வருஷம் தாங்க சர்ச்சை நடத்துகிறேன். ஈக்காட்டில் தெரிஞ்சு கேட்டு பாருங்க. ஒரே வருஷம் சர்ச்சை நடத்தி அத்தனை பேரும் ஊழியத்தில் அனுப்பி கொடுத்தேன். போதும்பா நீங்கள் விசுவாசிகளாக இருந்தது. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஊழியம் பண்ணுங்க. ஒரு நாள் கடையில் நிற்கிற 70 வயசு பாட்டி டிராக்டர் கொடுத்து என்கிட்ட திருப்பி கொடுக்குது. என்னை பார்த்து ஐயா தோற்றுங்க. 70 வயசு பாட்டி ஊழியம் பண்ணுதுங்க. என் விசுவாசி அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் ஒரு விசுவாசி பற்றி ஜபத்துக்கு போயிருந்தேன். எவ்வளோமா சம்பளம்? அப்போ தான் தெரியுது அதனுடைய சம்பளம்.
பிஆர்எஸ் எடுத்து கொடுத்துருவாங்க ஐயா, எவ்வளோமா வாங்குற? 1,27,000 சம்பளம். என் விசுவாசி ஒரு 1,27,000 வாங்கினா ரசம் பாகம் 12,700 தரணும் குடும்பம், ஒரே விசுவாசி. அது மாதிரி திருவள்ளூரில் நான் சர்ச்சு நடத்திட்டு இருந்து என் விசுவாசிகளாக இது வரைக்கும் நான் வச்சிருந்தா நான் தான் நம்பர் 1 சர்ச்சு பாஸ்டர். அதே சொல்ல மாதிரி இல்லையா? ஆனால் என்னால் ரட்சிக்கப்பட்ட ஊழியம் செய்யணுன்ற ஒரு வாஞ்சை இன்ன வரைக்கும் நான் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? பார்த்து மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். அதுதான் விஷயம். சும்மா இதுக்காக பண்ணிட்டு இருக்காது தான் காரியம். புரியுதமா? கத்திரை பார்த்து விழுங்க, நீங்கள் மனுஷரை பிடிக்கிறது ஆக்குவார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, அப்படியே பண்ணிட்டார். எப்படி பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 38வது வசனத்துல பேதுரு பிரசங்கம் பண்றார். அபிஷேகம் பெற்று இல்லையா, அந்நிய பாஷை பெற்று வரங்கள் பெற்று பிரசங்கம் பண்றார். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்ன பண்ணுங்க? ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுவீர்கள் என்று சொல்றார். 41வது வசனம் படிச்சு பாருங்க. 41 அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேருங்க? 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாருன்னா மனுஷன் பிடிக்கல ஆக்கி விட்டாரு பாருங்க. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர். முதல் சபை பெந்தகோஸ்து சபை தான். இந்தியாவிலே உலகத்திலேயே முதல் சபை எங்க உருவாந்து பெந்தகோஸ்து சபை தான் உருவாச்சு. அபிஷேகம் பெற்ற சபை தான் உருவாச்சு. ஃபர்ஸ்ட் போப் இன் தி வேர்ல்ட் அவர் தான். செயின்ட் பீட்டர் தான் போப்பாண்டவர். பெந்தகோஸ்து சபை தான் ஆரம்பிச்சார். அது அப்புறம் மாறி இப்போ வேற சபையா போச்சு. இப்போ போப்பாண்டவர் தான். முதல் போப்பாண்டவர் பீட்டர். அப்புறம் 4 அப்போஸ்தலர் 4 படிங்க. 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். விசுவாசித்தார்கள். என்னங்க இதுதான் மனுஷன் பிடிக்கிறது. ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர் விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார் பத்தியா, மீன் பிடிக்கிறவன போய் மனுஷர்களை பிடிக்கிற படிப்பு தேவையில்லை. ஐயா நீ படிப்பு வேண்டாம், உனக்கு இப்ப எந்த காரியம் வேணாம், கர்த்தர் சொன்னார்னா போதும், லட்சமாய் நீ ஆத்மாக்களை ஆதாயப்படும். ஒரு பெரிய கிருபை. அது எங்க கிடைக்கும்? அவருடைய பாதத்துல. நேர பாதத்துல விழுங்க. உங்களுடைய மனுஷர்களை பிடிக்கிறதாக்கு நம்ம வேற எந்த டெக்னிக்கும் நமக்கு வேண்டாம். டெய்லி எழுந்து அவருக்கு பாதத்துல விழுந்து, ஆண்டவரே நான் மனுஷரை பிடிக்கிற ஆக்குவார் சொல்லுங்க. இதை செஞ்சிருக்காரு, செய்யுங்க. அது வாக்குத்தத்தை பற்றி கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். மத்திய 28:9 அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இல்லையா? மத்திய 28 இயேசு கிறிஸ்து முதல் வசனம் வந்து வாரத்தின் முதலாம் நாள் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் என்றாங்க. ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. நிறைய பேர் ஓய்வு நாள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓய்வு நாளின் ஆராதனைக்கு ஆர்வமாக பயங்கரமான தப்பு. மத்திய 28:1 ஒழுங்கா படிக்க சொல்லுங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகைன்னா ஞாயிற்றுக்கிழமை. அதான் வாரத்தின் முதலாம் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை. நாளெல்லாம் என்ன, அந்த டைமிங்ஸ் என்ன, ராத்திரியில் மணிக்கணக்கு இல்லை, ஜாம கணக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருங்க. எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை என்பது வாரத்துக்கு முதல் நாள் வெளிச்சம் உண்டாக்குறது. 2வது நாள் என்ன உண்டாக்குனார்? அந்த ஜலத்தின் மத்திய ஆகாய விரிவு. 3வது நாள் புல்பூண்டுகள். செவ்வாய்க்கிழமை மிக முக்கியமான நாள், முகூர்த்த நாள் சொல்லி கொடுத்துருக்கேன். 3ஆம் நாளில் இயேசு கலிலேயாவுல கானாவூருக்கு போனார். யோவான் 2:1 அது கானாவூர் கல்யாணத்துல முகூர்த்த நாள் செவ்வாய்க்கிழமை. அதெல்லாம் பைபிள்ல இப்படி இருக்கு. நம்ம ஜனங்க அப்படியே தலைக்கடா மாத்தி செவ்வாய்க்கிழமையா போய் வச்சுருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமையா கல்யாணம் பண்ணுறாங்க. எதெல்லாம் கடவுள் நமக்கு நன்மைன்னாரோ அது அப்படியே தீமையாவே நம்ம உபதேசம் பண்ணி இது வரைக்கும் நம்மளை அழித்து வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் அது அதே மாதிரி அந்த கேக்குக்கு ஊதி விளக்க அணைக்கிறதெல்லாம் சூனியம் வைக்கிறது. உனக்கு நீயே சூனியம் வச்சுக்கணும், உன் பேரே கத்தி எடுத்து பீஸா விட்டி உன் வேலைக்கே நீ அழைக்கிற மாதிரி பிசாசு எவ்வளோ தந்திரமா பண்ணிக்கிறாலாம் விளக்கம் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாம் பைபிளில் இல்லாததெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம ஆட்கள். அதுதான் ஃபாலோ பண்ணுறது கிறிஸ்தவம். உலகம் சொல்கிறேன் பிரச்சனை கிடையாது நமக்கு. இன்னைக்கு பாஸ்டர்ஸ் பேனர் போட்டு ஊதுறாடே ஊது நல்லா ஊதி அணைக்கிற வேலை பிசாசு வேலை. ஏத்துற விளக்கு ஏத்துற வேலை, குத்து விளக்கு ஏத்துற வேலை நம்ம வேலை, ஆண்டவருடைய வேலை. அதை அவன் தூக்கி போய் அவன் ஏற்றினுக்கிறான். ஃபங்க்ஷனுக்கெல்லாம் குத்து விளக்கு ஏற்றுறான். நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் விளக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்படி எப்படியே நம்ம மாற்றி தலைகீழ ஆக்கி விட்டுக்கிறாங்க. அதனால இப்படி உலகம் அப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் வசனத்தை படிச்சீங்கன்னா தெளிவா இருக்கு. பைபிள் சொல்லுது ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகங்களை நம்ம போறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து
எதிர்பட்டு வாழ்க வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட என்ன வாழ்த்துதுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்து தான். அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. வாரத்தின் முதலாம் நாள் ஆண்டவர் தரிசிக்க வந்தா உங்களுக்கு வாழ்த்துதாங்க. அதுதான் எபிரேயர் 10:25 சபை கூடி வருகிற சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாமல் நாளானது எவ்வளவு சமீபத்து வருகிறதாய் பார்க்கலாம், அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் சொல்லுது. புத்தி சொல்லுங்க. சர்ச்சைக்கு வராதவங்களுக்கு எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா சர்ச்சைக்கு வாங்க. உங்களுக்கு வாழ்வுன்னு கர்த்தர் வாழ்த்துவார். நீங்க வாழ்வீங்கன்றது நான் ஆமாங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதை நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். சங்கீதம் 27:4 சங்கீதக்காரர் சும்மா அவர் சொல்லுவாரு. ஆகாமிய கூடாரங்களில் இருக்கிறத பார்க்கிறோம். ஒரே ஒரு நாள் உடைய கூடாரத்தில் இருந்து எவ்வளோ நல்லது இல்லை. இதெல்லாம் சங்கீதம் 101 பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமா பாடுங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். அப்படிதான் பைபிள் சொல்லுது. வரும்போதே நிறைய பேர் சர்ச்சுக்கு வரவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வாசல் ஒரு அம்மா கேட்குது, ஐயா சர்ச்சை எப்போ முடிப்பீங்க? வரும்போதே ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லையாம்மா. வரும்போது எப்போ முடிப்பீங்கன்னு கேட்குவார். ஒரு நாள் கூப்பிடு, ஏமா சர்ச்சுக்கு வரல? ஐயா சர்ச்சா இன்னைக்கு அப்படியே நான் நொந்தூரில் இருக்காங்க. என்னம்மா காணிக்கு போகலான்னு பார்த்தேன். இந்த தோம்பூர்ன்ற ஊரில் வில்லேஜில் காணிக்கு போகலான்னு பார்த்தேன். நீங்கள் சர்ச்சு அந்தீங்க. நாங்கள் நீ காணிக்கு போயம்மா காசு கொடுப்பாங்க. இந்த மூஞ்சியோட சர்ச்சுக்கு வந்தால் 10 பைசா கிடைக்கிறது. அவ்வளோ துக்கம். சர்ச்சுக்கு வரணும்னா சர்ச்சுக்கோட போகணும் அப்படின்னா எதுக்கு வரீங்க? வேஸ்ட்டு. ஆனால் இது மகிழ்ச்சியோட ஆராதிக்கிறது இங்கே ஆசீர்வாதம். ஏன்னா வந்தால் கத்தல் தான் பண்ணாத வாழ்க்கை வாழ்க என்ன வாழ்க வாழ்க அவரு வாழ்க்கை நம்மள வாழ்க்கை. அப்புறம் பாருங்க அங்க என்ன பண்ணாங்க, நேரம் எல்லாம் காலில் போய் ஊத்தாங்க. அவர் தழுவி அதை பணிந்து கொண்டார்கள். அவர்களை நோக்கி நீங்கள் போய் சொல்லுங்க. அங்க என்ன பண்ணாங்க? குட் நியூஸ் எல்லாம் யார் கையில கொடுப்பா தெரியுமா? யார் காலில் விழுறாங்களோ அவங்க கிட்ட நியூஸ் கொடுப்பாங்க. நீ காலில் விழு, உங்க கிட்ட செய்தி கொடுத்து அனுப்புவார். போய் சொல்லு, நான் வர விஷயங்கள்லாம் சொல்லுன்னு சொன்னது அவங்க தாங்க குட் நியூஸ் சொல்ல முடியும், செய்தி சொல்ல முடியும், ஊழியம் பண்ண முடியும். அவங்க பெண்களானாலும் பெண்களுக்கு தானே கொடுத்தாரு. அதை நீங்க அவருடைய காலில் விழுங்க, உங்க கையில செய்தி கொடுத்து உலகத்துக்கு சொல்லுங்கன்னு. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை செய்யுங்கள். மார்க் 16:15 அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவியிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சமாரியாவில் கடைசி வயதற்கு சாட்சியாயிரு. எவ்வளவு ஆசீர்வாதம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது, அவருடைய பாவத்தில் விழும்போது. சரி ரைட் முடிச்சு. ஒன்று 5 நிமிஷம் இருக்குது. இன்னொரு நாள் முடிச்சு போகலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 1 அதிகாரம் 17 இதில் 1 மணி ஆகிடுச்சுன்னா அப்படி 1 மணி நேரம் மெசேஜ் கொடுத்துருங்க போதும். இன்னொரு மெசேஜ் வெளிப்படுத்தும் விசேஷம் 1:17 பாருங்க. யாரு வந்தாங்க? அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்னை வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவரும் இருக்கிறேன். யாரு? யோவான். வெளிப்படுத்தும் விசேஷத்துல யோவானுக்கு பத்ம தீவுல கர்த்தர் என்ன பண்ணார்? தரிசனம் காட்டுறார். அவர் பாதத்துல காலில் விழுறார். யாருடைய பாதத்துல? ஆண்டவருடைய பாதத்துல விழுறார். அவருடைய கால்கள் எப்படி ஒரே காலம் ஏன் இருக்குது எதுக்கு இருக்குதுன்னா அப்புறம் ஆராய்ச்சி அவர் பார்த்துக்கலாம். அவர் காலில் விழுந்த உடனே பயப்படாதே, நான் என்ன பண்ணேன்? உயிருள்ளவருமா இருக்கேன். மத்திய அதுல 1:18 மரித்தேன் ஆனாலும் சதா காலம் இருக்கேன். அப்புறம் சொல்லிட்டு நான் மரணத்துக்கும் நான் யார் தெரியுமா? மரணமும் பாதாள சாய்வேலை நான் தான் வச்சுருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோள்கள் சாய்வேலை என்கிட்ட இருக்குது. அதனால என்ன பண்ண எப்ப ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை பற்றி என்ன பண்ண எழுது. ஏன்னா நான் என்ன சொல்லுவாங்க, அப்பம் மேலும் பத்திரிக்கை ஆசீர்வாதம். அப்பம் மேலும் பத்திரிக்கை சும்மா எழுத முடியாதுங்க. காலம் சொல்லாம இல்லையா? எழுதுனா எல்லாரும் எழுதிட முடியாதுங்க. புக்கெல்லாம் பத்திரிக்கைலாம் எழுத முடியாது. அவர் காலில் எழுது. இவர் எழுது சொன்னதான் அவர் எழுத சொன்னார். வெளிப்படுத்தும் விசேஷத்தை எழுதுறது யாருங்க? யோவான். காலில் விழுந்து எழுது. இதெல்லாம் எழுது. அப்போ யாரெல்லாம் ஒழிக்காரர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் விழுகிறார்களோ அவர்களை வச்சு புஸ்தகம் எழுத சொல்லுவார், பத்திரிக்கை எழுத சொல்லுவார். நான் ஒரு முறை நகரின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு இடத்துல போய் பைபிள் கிளாஸ் ஒரு இடம் கேட்டால் இது கொடுக்கணும், இல்லை தமிழ் போதல் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
சரி ஒரு இடம் சுத்தம் பண்ணாரு போய் பாடாடிச்சு. அது 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வீடு வாழ்ந்தாங்க. அதை சுத்தம் பண்ணி நடத்திங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன். நான் கூட ஆளுங்களை வச்சு வெட்டினோம். வீடு எங்கன்னு கேட்டால் இதுக்குள்ளே இருக்குங்க. நாங்கள் செடிக்கு தான் இருந்து முன்னால் அதுக்குள்ளே இருந்து வீடே தெரியல. அப்புறம் நாங்கள் வெட்டி 4 பேர் வச்சு 7 பேர் போனோம். வெட்டி எடுத்துட்டு போனோம். பாம்பு அப்புறம் கண்டுபிடிச்சோம். ஒரு கொஞ்சம் 100 மீட்டர் அந்த அடி போன போய் பார்த்தா வீடு இருந்தது. அப்புறம் செவரு கண்டுபிடிச்சி பாம்பு வெற்றி ஒரு இருக்கும், உள்ளே போய் பார்க்கலாம், பாம்பு ஒரு 5-6 அது இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். எங்கே அது பைபிள் கிளாஸ் நடத்துறதுக்கு இடம் கிடைக்காது. எங்கே நடிக்கல. அங்கெல்லாம் அந்த ஊருக்கு நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கு முன்னால் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தது. என்ன இட்டு போனாங்க. ஒரு ஐயா ரோஜா நடிக்கிறதுல இந்த நகிரியுடைய எம்எல்ஏ இருந்தாங்க. முதல்ல இப்போ வேறு சந்திரபாபு வேறு ஐயா வச்சார். அந்த அம்மா வீடு அதுதான் இருக்குது. அதுக்கு பிஏவா இருக்கிற ஒருத்தர் தான் இப்போ இருக்கார். அர்ப்பணம் இப்போ நான் ஃபோன் பண்ணால் அர்ப்பணத்தில் அவருக்கு ரிசீவ் பண்ணுறேன். அர்ப்பணத்து நான் இருந்தால் அவர் பார்த்துருக்காரு. இங்கே இருந்தால் ஐயா வர்றீங்க மாதிரி நீங்கள் வர மாதிரி அர்ப்பணத்தில் ஒருத்தருக்கார். அந்த ஐயா தான் அவர் தான் அரேஞ்ச் பண்ணார் அந்த இடம்லாம். அவர் என்னை இட்டுன்னு போனார். பாஸ்டர்ஸ்க்கு அறிமுகப்படுத்துறாரு. முதல்ல இவர் ஜெகன்மோகன் திருவள்ளூர் ஊழியம் பண்ணுறாரு. அப்படின்னு எல்லோரும் சாப்பிட்டு உட்காந்துக்கிறாங்க. நான் நிற்கிறேன். ஏன்னா அறிமுகப்படுத்துறாருல இவர் சொன்னார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிருந்தாங்க. அப்புறம் அப்பவும் எனக்கு பத்திரிக்கை தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியுமே நாங்கள் எல்லாருமே ஏன்னா எல்லாரும் 5000 பேர் பத்திரிக்கை போயிருக்கு. தெரியுமான்னு சொன்னாங்க. அந்த ஆசிரியர் தான் இவருக்கு நான் ஒன்று எல்லாம் வந்து தோற்றம் பண்ணேன். நானே நிற்கிற எதுவும் தோற்றம் கிடையாதுங்க. அந்த பத்திரிக்கைன்னு சொன்ன உடனே அத்தனை பேர் எழுந்து என்ன பண்ணுறாங்க. அந்த பத்திரிக்கை அவ்வளோ மரியாதை. எது என்னை பார்த்துருக்க மாட்டேன். என் பேர் தெரியாது. அப்பவும் எனக்கு சொல்லல எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். தமிழ்நாடு முழுவதும் ஊழியக்கார கைட்டு சொல்லுவாங்க. 12 வருஷமாக அடிச்சுன்னுக்கிறேன், 10 வருஷமாக அடிச்சுன்னுக்கிறேன். என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க உங்கள் பத்திரிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும். இந்த கொரோனா பீரியட் இந்த நாட்டில் நான் ஆந்திரா 1 வருஷம் ஆயிடுச்சு போய் பண்ண முடியல. எதுக்கு தெரியுங்களா? கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தால் எழுதும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? எழுப்பா நீங்கள் தான் புக்கு எழுதுங்க, பாடல் எழுதுங்க. அதெல்லாம் ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து எழுந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி போயிட்டு நிறைய போயிட்டு ஒரு விஷயம் பார்த்துட்டு போயிட்டோம். போயிட்டாங்களே ஒரு நேரம் சொல்லி லூக்காஸ் விசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் 41 படிக்கலாம். லூக்கா 8:41. ஜெப ஆலய தலைவனாகிய எவீரு இன்னொருத்தர் வந்து நேர வந்து ஜெப ஆலய தலைவன் நேர இயேசுடைய பாதத்தில் வந்து விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருக்குது. சாவல மரண அவஸ்தையா இருக்குது. நீ வந்து என்ன பண்ணு தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அப்புறம் நீங்க இடையில 12 வருஷம் மேல வர்றாங்க. முடிஞ்சது இப்படி அந்த 12 வயசு அம்மா அந்த பெரும்பாலோட ஸ்திரீ சொல்றாங்க. அதெல்லாம் அற்புதம் நடக்குது. அந்த அம்மா வந்து விடுறாங்க. அப்புறம் தான் மறைந்திருக்கிறோம் சொல்லி தெரிஞ்சுட்டு சொல்றாங்க. அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிடுறாரு. அது வரைக்கும் இருக்கிறார் பாவம். இந்த எவிரு அவர்கிட்ட வந்து இருக்கிறாரு. நியூஸ் வந்துச்சு. என்ன நியூஸு? கொஞ்சம் செத்துச்சு. பார்த்தது என்ன பண்ண வேணாம், வருத்தப்படுத்த வேண்டாம், முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்வார், பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்? அந்த வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனால் எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க இல்லையா? 52ஆவது வருஷத்துக்கு வந்துட்டு இருக்கோம். அங்கே அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருக்கும்போது எல்லாரும் வெளியே போக சொல்கிறேன். இந்த அழுதுட்டு அவள் மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் அப்படின்னு சொன்னா சிரிக்கிறாங்க. அழுதுட்டே இருக்கும்போது எப்படி சிரிப்பு வரும்? இது கூலிக்கு மாறி அடிக்கிற பிரச்சனை. கூலிக்கு மாறி அடிக்கிறவங்களுக்கு அழுவாங்க, திடீர்னு சிரிக்க சொல்லுவாங்க. நான் ஆக்ஷன் தான் வரும். இதான் அந்த கூட்டம் நினைக்கிறேன். அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் தூங்கி இருக்குதுன்னா சிரிக்கிறாங்க. சரி, அது துக்கத்தில் கூட ஏதோ சொல்லியிருக்கணும். ஆனால் சொன்னாங்க, சிரிச்சாங்க. இவங்களெல்லாம் வச்சு ஒரு அற்புதத்தை என்ன பண்ண முடியாதுங்க. ஆமாங்க, இந்த அவிசுவாசிகளை வச்சு ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண முடியாது. ஆனால் எல்லாரும் வெளியே போக சொல்லும், காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான வீட்டுக்கு போய் சிறு பெண்ணே எழுந்து அப்படின்னு சொன்னார். எழுந்தாங்க. எழுந்த உடனே அதை எடுத்து ஆகாரம் கொடுக்கும்படி கட்டளையிட்டு கஷில ஒரு வார்த்தை சொல்வார். 55 படிக்கலாமா? ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டார்கள் படிக்கலாம். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருந்த அவள் தாய் தகப்பன் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவளுக்கு கட்டளையிட்டார். என்ன அற்புதம் பண்ணிருக்காரு. உயிரோடு எழுப்பியிருக்காருங்க.
ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? தயவு செய்து இது யாருக்கு என்ன பண்ணிடாதீங்க, சொல்லிடாதீங்க. நான் வெளியாளுமா ஊழியம் பண்ண முடியாது, எல்லா இடத்துல தான் சொல்வார், இதை பண்ணிட்டு இது யாருக்கும் சொல்லாதீங்கன்னுவார். ஆனா இப்ப இருக்கிற ஊழியக்காரங்க ஒண்ணு பண்ணிட்டு ஒரு வயிற்று நல்லா ஆயிடுச்சுன்னா அவன் நான் ஜாம் பண்ணி ஒரு வயிற்று யூடியூப்ல போடு, எதுல ஃபேஸ்புக்ல போடு, நான் ஜாம் பண்ணி நல்லா ஆயிடுச்சு சொல்லு, ஊராளா சொல்லு. அவர் என்ன பண்ணார்? ஒருத்தருக்கு சொல்லாதீங்க, என் ஊழியம் கேட்டுட்டு வந்தாரு. இப்போ நீங்கள் சொல்லனா என் ஊழியம் கேட்டுருக்காங்க நம்ம இருக்கு. அது இயேசுடைய ஊழியம். சொல்ல மாதிரியா அதில் செத்து போகிறவங்களும் உயிரோடு எழுப்பினார் காண்கிறதுனால. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறது என்றதை இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கார். தயவு செய்து அவங்களுடைய சமூகத்தில் எப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, அவருடைய பாதத்தில் இருந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு திரும்பி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இருந்ததுங்க? சூப்பர். அவருடைய பாதத்துல இத்தனை ஆசீர்வாதங்களா? வா, நம்ம எத்தனை வேலைகளை நம்ம மனித தலைகளை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இல்லை ஒரு பிரச்சனை, நீ எங்கள் அப்பா கூட பாருங்கன்னா ஒரு பிரச்சனைன்னு வச்சிங்களா, ஒரு வியாதி வந்துச்சுன்னா இம்மானுவேலை புக் பண்ணிடுறாரு. முதல்ல இம்மானுவேல் டாக்டர், இந்த இம்மானுவேல் அந்த இம்மானுவேல் எந்த இம்மானுவேல், அந்த டாக்டர் புக் பண்ணிடுறாரு. எல்லாருக்குமே மைண்ட்ல ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுது. பிரச்சனைன்னு வந்தா மனித தலைகளை இதை வந்துட்டார், அப்பா அப்பா வந்துட்டார். அவர் வந்து அவர் காதில் விழன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இல்லை நமக்கு ஒரு இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்புறம் மனித தலைகளை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாருங்க, நீ எங்கே தான் தேடி ஓடினாலும் சரி, எல்ஐசி பில்டிங் மேலே போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நீங்கள் அவருடைய பாத்துக்களை தான் இருக்குங்க. அது ஒன்றும் உங்களுக்கு தெரியுமா? அதான் ஐயா முதல்ல சொன்னார், வானம் அவருடைய, பூமி அவருடைய. நீ எங்கே ஓடி அமெரிக்கா ஜனாதிபதிகிட்ட போனால் கூட சரி, நீ எங்கே இருக்கிறீங்க? அதுக்கு வீட்டுல இருந்தே அவருடைய பாதத்துல மரியாதை போல புத்திசாலித்தனமா அவங்க பாதத்துல உட்காரலாமா, உட்காரக்கூடாதா? இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரும் அதை மட்டும் மனதுல கொள்ளுங்க. அவங்க அந்த மரியாதை பண்ணது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தன்னுடைய தலைமயிரை, அதுதாங்க ரொம்ப ஹைலைட்டே அங்க இல்ல. ஐயா சொன்னது போல அந்த தலைமயிரை எடுத்து, அது இந்த காலத்துல இல்ல பாருங்க, அதை எடுத்து வந்துன்றது தலையில இருக்கிற கணத்தை, அந்த கணம்னா ஆணவம் கூட சொல்லலாம் அல்லவா, ஆணவம் திமிரு எல்லாத்தையுமே எடுத்து என்ன பண்ண கீழே போட்டுட்டு அவர் பாதத்துல உட்கார்ந்து பார்த்தா எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஹல்லேலூயா. இப்ப சொன்னபடி வேதம் மரியாள் தன்னை விட்டு, அதுக்குள்ளவே அத்தனை காரியங்கள்லாம் அடங்கி போயிடுச்சுங்க. ஐயா எவ்வளவு அருமையா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோட கூட சேர்ந்து உலக ஆசீர்வாதத்துக்கான வழியும் காமிச்சிட்டாரு. ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய பாதத்துல இருந்து கிடைக்கிற வேத வார்த்தையில நமக்கு போதுமே. ஹல்லேலூயா. அதுல இருந்தா எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்குல்லவா? அப்ப நம்ம பாதத்தை வச்சிடோமா? பாதத்துல தலையை வச்சிடலாமா? உங்களுக்கு தலை நிமிர்ந்த வாழ்வு வேணுமா? அப்ப அவருடைய பாதத்துல தலை வைங்க. ஆமென். ஐயா எவ்வளவு அருமையா